السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவின் சத்திய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தில் உள்ள கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமையாகிய ஜக்காத்தை குறித்து சில தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். இதில் ஜக்காத் தொடர்பான சில முக்கியமான சட்டத்திட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது, ஜக்காத் என்றால் என்ன? அரபி அகராதியில் ஜக்காத் என்று சொன்னால் அஸ்யாதத்து, அதாவது அதிகமாகுவது என்று அர்த்தம். அகராதியில் ஜக்காத் என்ற வார்த்தைக்கு அதிகமாகுவது, விளைவது அப்படின்னு அர்த்தம். இஸ்லாமிய வழக்கில் ஜக்காத் என்று சொன்னால் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, குறிப்பிட்ட பொருட்களில் மார்க்கம் சில குறிப்பிட்ட பொருட்களை நிர்ணயித்திருக்கு. அந்த குறிப்பிட்ட பொருட்களில் மார்க்கம் வரையறுத்துள்ள நிசாபுன்னு அளவு, மார்க்கம் வரையறுத்துள்ள நிசாபை அடைந்துவிட்டால் அதிலிருந்து மார்க்கம் குறிப்பிட்ட 8 வகையினர், குறிப்பிட்ட சில வகையினருக்கு தர வேண்டும் என்று சொல்கின்ற கடமைக்குத்தான் ஜக்காத் என்று சொல்வார்கள். மார்க்கம் வரையறுத்த முறையில் எந்தெந்த பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதில் நிசாப் என்று சொல்லக்கூடிய அளவை அடைந்து விட்டால் அதில் மார்க்கம் குறிப்பிட்டுள்ள வகையினருக்கு மட்டும் தரக்கூடிய செல்வத்தில் கடமையான அம்சத்திற்கே ஜக்காத் என்று சொல்லப்படும். ஜக்காத் தொடர்பான சட்டம் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஜக்காத் என்ற கடமையை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, ஜக்காத் என்பது இஸ்லாத்தினுடைய 5 முக்கியமான கடமைகள் ஒரு கடமை. இஸ்லாத்தில் நிறைய கடமைகள் இருக்கு. உதாரணத்துக்கு பெற்றோரை பேணுவது, உறவினரை அரவணைத்து வாழ்வது, அதே மாதிரி மார்க்கம் பல கடமைகளை சொல்லுது. இதுல மார்க்கம் ஒரு 5 கடமைகளை என்ன சொல்லுதுன்னா, இது மற்ற எல்லா கடமைகளை விட இஸ்லாத்துல மிக முக்கியமான கடமைகள். அதுதான் இஸ்லாத்தினுடைய தூண்கள் நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட 5 தூண்கள்ல ஒன்றுதான் இந்த ஜக்காத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஜக்காத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள். 9வது அத்தியாயத்தின் 103வது வசனத்துல சொல்றான், ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. நபியே, அல்லாஹ் சொல்றான் கட்டளையா, நீங்கள் அவருடைய செல்வத்தில் கடமையான அந்த ஜக்காத்தை நீங்க என்ன செய்யுங்க, எடுங்க, பெறுங்க. அதை கொண்டு அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஜக்காத் என்பது மார்க்கத்தில் 5 முக்கியமான கடமைகள்ல, ருக்குன்கள்ல ஒன்றாக இருக்குது அப்படின்றத நாம பார்க்கலாம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரும் ஹதீஸ் நமக்கு தெரியப்படுத்தினாங்க. புகாரியில 8வது நம்பர் ஹதீஸ், புனியல் இஸ்லாம் அலா கம்சின், இஸ்லாமிய மார்க்கம் 5 விஷயங்கள் நிறுவப்பட்டிருக்கு. அதுல முதலாவது ஷஹாதத் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முதல்ல ஷஹாதாவுடைய அந்த கலிமா. 2வது வ இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. 3வது வ ஈதாஇ ஸக்கா, ஜகாத்தை கொடுப்பது. 4வது வ ஹஜ்ஜில் பைத், அதாவது ஹஜ் செய்வது. 5வது வ ஸௌமி ரமதான், ரமதானுடைய கடமையான நோன்பை நோற்பது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப ஜக்காத் என்பது இஸ்லாத்துல 5 முக்கியமான ஒரு கடமைகள்ல, ருக்குன்கள்ல ஒன்றாக இருக்குது.
இஸ்லாமிய உம்மத்தில் அனைத்து தரப்பு அறிஞர்களாலும் இது இஜ்மாவாக ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றத நாம பார்க்கலாம். குர்ஆன்ல இருந்தும் சுன்னாவில இருந்தும் இஜ்மாவில இருந்தும் ஜக்காத் என்பது கட்டாய கடமை என்பதை நம்ம அறியலாம். சரி, இப்போ வாங்க அடுத்து. யார் ஒருவர் ஜக்காத் என்ற கடமையை மறுக்கிறாரோ அவரை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்றத பத்தி நாம பார்த்தோம்னு சொன்ன, யார் ஒருவர் ஜக்காத் என்ற கடமையை அறிந்திருந்து, யார் ஒருவர் ஜக்காத் என்ற கடமையை அறிந்திருந்து ஒரு இஸ்லாமிய சூழல்ல வாழ்றாரு, ஜக்காத்து கடமைன்னு அவருக்கு தெரியுது, அது பற்றிய விவரங்களை அறிந்திருக்கிறாரு, இதெல்லாம் அறிந்திருந்தும் ஒருவர் ஜக்காத் என்ற கடமையை கடமை இல்லை என்று மறுத்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார், முர்த்ததாயிடுவார். இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா அப்படிப்பட்ட சூழல்ல அவருக்கு 3 நாள் அவகாசம் கொடுக்கப்படும், தௌபா செய்து திருந்தி வரணும் அப்படின்னு. அப்படி அவர் அதை தௌபா செய்து திருந்தலன்னு சொன்ன இஸ்லாமிய அரசாங்கம் என்ன செய்ய அவருடைய உயிரை, முர்த்ததானார் என்ற அடிப்படையில் அவருடைய உயிரை எடுத்துடும். அப்ப இஸ்லாம் அல்லாத நாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சட்டம் செயல்படுத்த முடியாது. இப்போ யாரோட ஜக்காத் என்ற கடமையை மறுக்கிறாரோ அவர் இஸ்லாத்தின் பார்வையில் அதை அறிந்திருந்து மறுத்தார்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். ஒருவர் ஜக்காத் என்ற கடமையை மறுக்கிறார், ஆனா அவர் புதியதாக இஸ்லாத்துக்கு வந்தவராக இருக்காரு, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய தகவல்களை அறியாம இருக்கிறாரு, சட்டங்களை விளங்காம இருக்கிறாரு, மார்க்கத்தை பற்றிய புரிதல் இல்லாம இருக்கு, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவருக்கு சரியா இல்லை. இப்படிப்பட்ட நிலைகள்ல ஒருத்தவர் ஜக்காத் என்ற கடமையை மறுத்தார்னு சொன்ன அவரை காஃபிர் என்று நாம சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு இஸ்லாமிய நாடுகளை விட்டு அல்லது முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியை விட்டு தூரமா இருப்பார், அவருக்கு இது பற்றி விவரங்கள் தெரியாம இருக்கும், அப்படிப்பட்டவங்களை நாம சொல்ல முடியாது, அவங்களை காஃபிர் நாம சொல்லக்கூடாது. அடுத்து பாருங்க, யார் ஒருவர் ஜக்காத் என்ற கடமையை ஏத்துக்கிட்டு, ஜக்காத் என்ற கடமையை ஏத்துக்கிட்டு அதை தராம இருக்கிறாரோ, கஞ்சத்தனத்தினால ஒருவர் ஜக்காத் என்ற கடமையை ஏத்துக்கிறார் ஆனா தராம இருக்காரு, அவரை பத்தி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சம்பந்தமான ஆதாரங்களை வைத்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, யார் ஒருவர் ஜக்காத் என்ற கடமையை அறிந்திருந்து அந்த கடமையை மனதார ஏற்றுக்கொண்டு கஞ்சத்தனத்தினால தராம இருக்கிறாருன்னு சொன்னா அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே போக மாட்டார். ஆனால் என்ன, பெரிய பாவத்துல ஒரு பாவத்தை செய்தவராக அவர் ஆவார். ஏன், ஹதீசுகள்ல பார்க்கிறோம், யார் ஒருவர் ஜக்காத் என்ற கடமையை நிறைவேற்றாம இருந்தாரோ மறுமை நாள்ல நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்னாடி 1 நாள் அவருக்கு வேதனை கொடுக்கப்படும். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், 1 நாள் வேதனை அளிக்கப்படும். அந்த 1 நாளுடைய அளவு 50,000 ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கும். அந்த வேதனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஹதீசுகள்ல வருது, சும்ம யரா சபீலஹு இம்மா இலல் ஜன்னதி வ இம்மா இலன் நார். பிறகு அவருக்கு என்ன செய்யப்படும், காட்டப்படும். சொர்க்கவாசியா இருந்தா தண்டனை அனுபவிச்சு சொர்க்கத்துக்கு போயிடுவார், நரகவாசி வேற ஏதாவது பாவங்களை செய்தவரா இருந்தாருன்னா மீண்டும் தண்டனை அனுபவிக்க நரகத்துக்கு போவார் என்று ஹதீசுகள்ல வருது. அப்ப நமக்கு என்ன விளங்குது சொன்னா, ஜக்காத் என்ற கடமை ஏத்துக்கிட்டு ஒருத்தர் அதை நிறைவேற்றாம இருந்தாருன்னு சொன்னா அவர் இஸ்லாமிய மார்க்கத்திட்டு வெளியே போக மாட்டார், அவரு இஸ்லாத்துல தான் இருப்பார். ஏன், ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, நரகத்துல அவருக்கு வேதனை அளிக்கப்படும், அளிக்கப்பட்டு அவர் என்ன செய்யப்படுவாரு, சொர்க்கம், அவர் சொர்க்கவாசியா இருந்தா தன்னுடைய பாதியை சொர்க்கத்தை நோக்கி அவர் போவார்னு வருது. வேறு பாவங்கள் செய்திருந்தாருன்னா நரகத்தை நோக்கி போவாரு என்று வருது. அப்ப என்ன விளங்குது, ஜக்காத் என்ற கடமையை ஒருத்தர் கஞ்சத்தனத்தினால தராம இருந்து அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார்னா இங்க என்ன செய்யப்படாது, இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்காரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் சொர்க்கவாசி அந்த சொர்க்கத்தை நோக்கி போவாரு. அப்ப நமக்கு என்ன விளங்குது, ஜக்காத் என்ற கடமையை ஒருத்தர் ஏத்துக்கிட்டு கஞ்சத்தனத்தினால அல்லது கருமித்தனத்தினால கொடுக்காம இருக்கிறான்னு சொன்னா அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போக மாட்டார், ஆனா பாவத்துல பெரும்பாவங்களை செய்த ஒருத்தவரா அவர் ஆகிவிடுவார் என்பதை நாம பார்க்கலாம். இதுதான் ஜக்காத் சம்பந்தமான விஷயங்கள்ல வரக்கூடிய முக்கியமான தகவல். அடுத்து பாருங்க, 2வது அம்சம், ஜக்காத் என்பது எந்தெந்த பொருட்கள்ல கடமை என்பது நமக்கு தெரியும். நிறைய பேரு ஜக்காத் எந்த பொருள்ல கடமை இருக்கு என்று பாத்தீங்கன்னா பல பேருக்கு தெரியறதே கிடையாது. வீட்டுக்கு ஜக்காத்தா, காருக்கு, வீட்டுல கார் வச்சிருக்கோம் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா, நம்ம நிறைய எங்களுக்கு ரெண்டல் இருக்கு, பில்டிங் இருக்கு, வாடகைக்கு விட்டுருக்கோம், அதுல ஜக்காத்தா என்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அப்ப ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் மிக இலகுவா விளங்கிக் கொள்ள ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஜக்காத் என்பது 5 வகையான பொருட்கள்ல மட்டும்தான் கடமை, மற்ற விஷயங்கள்ல கடமை கிடையாது. ஜக்காத் என்பது 5 விதமான பொருட்கள்ல மட்டும்தான் கடமை. அதுல முதல் வகை பாருங்க, ஜக்காத்து எதுல கடமை என்று பாத்தீங்கன்னா முதல் வகை தங்கம்,
வெள்ளி, கரன்சி, நம்ம பயன்படுத்தக்கூடிய ரூபா, இது மூணுமே ஒரே வகை தான். இந்த மூணுலையும் கடமை. முதல் வகை தங்கம், வெள்ளி, பணம். இதுல என்ன ஆகும்? ஜக்காத்து கடமையாக ஆகும். இதுக்கான ஆதாரம் பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல 34வது வசனத்தை சொல்றோம். வல்லதீன யக்னிதூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. யாரெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அதனை அல்லாஹ்வுடைய வழி செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ நபியே நீங்கள் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. என்ன நற்செய்தி? கடுமையான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது என்ற செய்தியை நீங்க சொல்லிடுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். 9வது அத்தியாயத்துல 34வது வசனம். அப்போ இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், தங்கத்தையும் வெள்ளியையும் யார் சேர்த்து வைத்துக் கொண்டு அதுக்கு அல்லாஹ்வுடைய வழியில செலவு செய்யாம, அப்படின்னு அர்த்தம் அதுக்கான ஜக்காத்தை கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேதனை அளிக்கப்படும் வரும். அப்ப தங்கத்திலையும் வெள்ளியிலையும் ஜக்காத் இருக்குன்னு இந்த வசனம் சொல்லுது. அப்போ பணத்துக்கு எங்க ஆதாரம் என்று பார்த்தா, தங்கம் மற்றும் வெள்ளி ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன செய்யப்படும்? அவை ஆபரணங்களாகவும் பயன்படுத்தப்பட்டுச்சு, நாணயங்களாகவும் கரன்சியாகவும் பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு அதுக்கு மாற்று ஏற்பாடு தான் என்ன? நம்ம பயன்படுத்தக்கூடிய கரன்சி ரூபா நோட்டு. அப்போ எப்படி அன்றைய காலத்துல தங்கத்தை அவர்கள் நாணயமா பயன்படுத்துமோ ஜக்காத் அதுக்கு கடமையாச்சோ, அதே மாதிரிதான் இன்னைக்கும் ரூபா நோட்டுல நம்ம இடத்துல இருந்து சொன்னா ஜக்காத்து அதுல கடமையாகும் அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு இன்னொரு ஹதீஸ் கூட சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா மின் சாஹிபி ذهب ولا فضة لا يؤدي منها حقها الا اذا كان يوم القيامة سفيحت له صفائح من نار فأحمي عليها في نار جهنم فيكوى بها جنبه وجبينه وظهره كل ما بردت له في يوم كان مقداره 50,000 سنة. யார் ஒருவர் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அதற்கான அந்த உரிமை ஜக்காத் என்ற கடமையை கொடுக்காம இருக்கிறாரோ அவருக்கு கியாமத் நாள் என்ன செய்யப்படும்? அவை பழுக்க காய்ச்சப்பட்டு அவருக்கு என்ன செய்யப்படும்? அதுல சூடு போடப்படும் என்று சொல்லிவிட்டு, அந்த சூடு எப்படி? அவருடைய விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் நெற்றிலும் என்ன செய்யப்படும்? போடப்படும். எப்போதெல்லாம் அவை குளிர்ந்து விடுகின்றதோ மீண்டும் அவை சூடாக்கப்படும். இப்படியாக அந்த ஒரு நாள் அவருக்கு வேதனை அளிக்கப்படும். அந்த வேதனை, அந்த நாளுடைய அளவு 50,000 ஆண்டுகளுக்கு சமமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஜக்காத் என்பது முதல் வகை தங்கம், வெள்ளி மற்றும் நாணயத்துல கடமையாகும் என்பதை நாம அறியணும். அடுத்து பாருங்க, ஜக்காத் கடமையாகுவதற்கான இரண்டாவது ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா பஹீமத்துல் அன்ஆம். பஹீமத்துல் அன்ஆம்னா கால்நடைகள். என்ன கால்நடைகள்? ஆடு, மாடு, ஒட்டகம். இந்த 3 விதமான என்ன தெரியும் ஜக்காத்து கடமையா. மாட்டுல எருமை நம்ம வந்துடும். ஆக ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த 3 இனத்துல மட்டும்தான் ஜக்காத் என்பது கடமையாகும். இதை நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் ஒட்டகத்தையோ மாட்டையோ அல்லது ஆடுகளையோ வைத்துக் கொண்டு லா யுதி ஜகாத் அதனுடைய ஜகாத்தை தராம இருந்தாரு சொன்னா அது என்ன செய்யப்படும்? கியாமத் நாள்ல அவை கொழுத்து என்ன செய்யப்படும்? மிக ஒரு விகாரமான ஒரு தோட்டத்தை என்ன செய்யப்படும்? அது வரும். வந்து அது தன்னுடைய கால் குழம்புகளை கொண்டும் தன்னுடைய அந்த கொம்புகளை கொண்டும் அந்த ஜக்காத்தை தராத மனிதனை என்ன செய்யும்? அவனை முட்டும். அவனுடைய கால்களால் அவனை மிதித்து விட்டு ஒரு கூட்டம் செல்லும். சென்றதுக்கு அப்புறம் என்ன? மீண்டும் ஒரு கூட்டம் வந்து அவனை இப்படியாக வேதனை கொடுத்து கொண்டே இருப்பான். எப்போ வரைக்கும்? தீர்ப்பு நாள் வருகின்ற வரைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சாசனம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இந்த ஹதீஸ் நமக்கு என்ன வழங்குது? ஆடு, மாடு, ஒட்டகம் இதுல ஜக்காத்து இருக்குது. கோழிக்கு ஜக்காத் இருக்குதா? அல்லது மற்ற ஏதாவது உயிரினத்தை வளர்க்குறாங்க அதுக்கு ஜக்காத்து இருக்கான்னு அதுக்கு ஜக்காத்து கிடையாது. கால்நடைகள்ல ஆடு, மாடு, ஒட்டகம் இந்த 3 இனத்திற்கு மட்டும்தான் ஜக்காத், மற்றதுக்கு கிடையாது. அடுத்து பாருங்க, மூன்றாவது உரூது திஜாரா. ஜக்காத் எதுக்கு கடமையாகும், எதுலெல்லாம் இருக்குன்னு சொன்னா 3வது வகை எதுலன்னு சொன்னா, எந்த ஒரு வியாபாரத்துக்காக வேண்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோமோ, முதலீடு போட்டு வச்சிருக்கோமோ, உதாரணத்துக்கு ஒருத்தர் துணி கடை வச்சிருப்பாரு, ஒருத்தர் நகை கடை வச்சிருப்பாரு, ஏதோ ஒரு கடை வச்சிருப்பாரு. அதுக்கு என்ன பண்ணிருப்பாரு? 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் கோடி ரூபாய் போட்டு என்ன பண்ணிருப்பாரு? முதலீடு பண்ணி அதை வியாபாரம் செய்வார். இப்படிப்பட்ட வியாபார முதலீடுகளுக்கு ஜக்காத்து இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும். ஈமான் கொண்டவங்களே, நீங்கள் சம்பாதிப்பவற்றில் தூய்மையானவற்றை நீங்க என்ன செய்யுங்க? செலவு செய்யுங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வழியில ஜக்காத்தை கொடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ
ஜக்காத் என்பது வியாபாரத்துக்கு நாம் போட்டிருக்கக்கூடிய முதலீட்டுல ஜக்காத்து இருக்குது அப்படின்றத நாம பார்க்கிறோம். அப்ப ஜக்காத்து மூன்றாவது இதில் கடமையாகும் சொன்னா வியாபார முதலீட்டுல ஜக்காத்து கடமையாகும் அப்படின்றத நாம பார்க்கலாம். சரி, அடுத்து பாருங்க, நான்காவது ஜக்காத்து எதுல கடமையாகும் சொன்னா வேளாண்மையில ஜக்காத்து கடமையாகும். வேளாண்மைக்காக வைத்திருக்கக்கூடிய நிலங்கள்லாம் இருக்கும், தோப்புகள்லாம் இருக்கும். அதுல நாம செய்யக்கூடிய விவசாய நிலங்கள்ல அதுல என்னவாகும், அதுல ஜக்காத்து நாம அந்த விவசாயத்துக்கு வரக்கூடிய அறுவடைக்கு நாம ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். இதுக்கான ஆதாரம் பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 6வது அத்தியாயத்துல 141வது வசனம், வஆத்தி ஹக்கஹு யௌம ஹஸாதி. நீங்கள் விவசாயத்துல அந்த அறுவடை செய்வீங்களே, அதை பறிப்பீங்களா, அந்த அது கனி வகைகளை மற்ற இதை நீங்க பறிப்பீங்கள விதைகளை, அப்போது நீங்க என்ன செய்யுங்க, அதற்கு ஜக்காத்தை கொடுத்து விடுங்க, அதற்கான உரிமையை கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெரியப்படுத்துறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஃபீமா சகத்தி ஸமாஉ வல் உயூன் அல் உஷ்ர் வ ஃபீமா சுகிய பின் நஸ்ரி வ நிஸ்புல் உஷ்ர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவையெல்லாம் வானத்திலிருந்து, வானம் பார்த்த பூமியா இருந்து அது பொழியுமோ, சில இடங்களை பார்க்கலாம் பம்பு செட்டு மோட்டர் இதெல்லாம் இருக்காது, அவங்க என்ன பண்ணுவாங்க, பயிரை விதைப்பார்கள், மழை பொழிந்தால் என்ன செய்யும், அவங்களுக்கு விவசாயம் வரும். இது மாதிரி வானம் பார்த்த பூமின்னு சில பூமி இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, 10க்கு 1 மடங்கு கொடுத்துடணும். உதாரணத்துக்கு 10 மூட்டை வருதா 1 மூட்டை கொடுக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு விவசாய நிலத்துல ஒரு உழைப்பு செய்து அவர் பம்ப் செட்டை வச்சு அதுக்கு கரண்ட் செலவு பண்ணி அல்லது மாடுகளை வைத்து அதுல தண்ணியை எடுத்து அவர் செலவு பண்ணி அதுக்காக முயற்சி பண்ணி தண்ணியை பாய்ச்சாருன்னு சொன்னா, தண்ணியை இது பண்றாரு கொண்டு வராருன்னு சொன்னா, அதற்கு என்ன நிஸ்புல் உஷ்ர், அதாவது 10ல அரை பங்கு. அரை பங்குனா என்ன, 10 மூட்டை வருதுன்னா அரை மூட்டை என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும் என்று மார்க்கம் சொல்லுது. அப்போ ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் 4வது ஒரு வகை எதுலன்னு சொன்னா வேளாண்மை செய்யக்கூடிய விஷயங்கள். அதுலயும் மார்க்கம் ஒரு நிபந்தனை நமக்கு விதிக்குது, 2 நிபந்தனையை சொல்லுது. வேளாண்மை பொருட்கள் எல்லாத்துலயும் ஜக்காத்தா, ஒருத்தர் கத்திரிக்காய் விதைக்கிறாரு, ஒருத்தர் தக்காளி விதைக்கிறாரு, அதுக்கெல்லாம் ஜக்காத்தானா ஜக்காத் இல்லை. எதுக்கு ஜக்காத்துன்னு சொன்னா, எந்த ஒரு பொருள் அழுகாமல் பாதுகாக்கப்படுமோ, சுயமாவே பாதுகாக்கப்படுமோ. உதாரணத்துக்கு பேரிச்சம்பழம் இருக்கு, அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் தானாவே இருக்கும். அரிசி இருக்கு, கோதுமை இருக்கு, இதெல்லாம் கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது. அப்ப எந்த பொருள் கெட்டு போகாம இருக்கக்கூடிய இருக்குதோ அந்த மாதிரி விதைகளுக்கு மட்டும்தான் ஜக்காத். அது காய்கறிகளுக்கு, வெங்காயத்துக்கு, தக்காளிக்கு, உருளைக்கிழங்கு, இதுக்கெல்லாம் கத்திரிக்காய், இதுக்கெல்லாம் ஜக்காத் இருக்கலாம். இது அழுகக்கூடிய பொருட்கள், இதுக்கு ஜக்காத் என்பது இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப ஜக்காத்துக்கான முதல் விஷயம், வேளாண்மை பொருட்கள் எப்படி ஜக்காத்து, எந்த பொருள் அழுகாம இருக்குமோ அதுல ஜக்காத் ஒண்ணு. 2வது அதை அளவீடும் செய்யும். சில பழங்கள் ரொம்ப நாளைக்கு கூட அழுகாம இருக்கும், அதை அளவீடு செய்ய முடியுமான்னு, அளவீடுனா என்ன, ஏதாவது ஒரு பாத்திரத்துல அளவிடுறது, மரக்கால அல்லது கிலோ கணக்கில் அளவிடுவாங்க, அந்த மாதிரி அளவிடணும். அந்த மாதிரி அளவிடக்கூடியதாகவும் இருக்கும், இது ஒரு நிபந்தனை. அப்போ அது அழுகாமையும் இருக்கணும், அளவீடு செய்யக்கூடியதாகவும் இருக்கணும். அப்படிப்பட்டதான் என்னவாகும், ஜக்காத் என்பது கடமையாகும். இது ஒவ்வொன்றை பத்தி டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். அடுத்து 5வது ஜக்காத் எதுல கடமையாகும் சொன்னா அல் மஆதின் வ ரிகாஸ். அதாவது அல் மஆதின் சொன்னா கனிம வளங்கள், மைன்ஸ். அந்த கனிம வளங்கள் எல்லாம் சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு பூமியில தோண்டும் போது சில கனிம வளங்கள் கிடைக்கும். அந்த கனிம வளங்களுக்கு என்ன, அதுல ஜக்காத் இருக்குது. அந்த கனிம வளங்களுக்கு ஜக்காத் என்பது இருக்குது அப்படின்றத நாம பார்க்கிறோம். இதுக்கு என்ன ஆதாரம் பாத்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா கஸப்தும் வ மிம்மா அக்ரஜ்னா லக்கும் மினல் அர்த். 2வது அத்தியாயத்துல 267வது வசனம். ஈமான் கொண்டவங்களே, நீங்க சம்பாதிப்பவற்றில் தூய்மையானதை நீங்கள் செலவு செய்யுங்கள், மேலும் எதனை நாம் உமக்கு பூமியிலிருந்து வெளியேற்றுகின்றோமோ, இப்ப கனிம வளங்கள் வெளியேற்றப்படுது, இதுக்கு என்ன ஜக்காத் என்பது இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இதுல இன்னொன்னு செய்யணும், 5வது வகையில என்ன, புதையல். ஒருவர் வீட்டை தோண்டி பார்க்கிறாரு, அவருக்கு புதையல் கிடைக்குது. அந்த மாதிரி புதையல், அதுலயும் பாருங்க, காபிர்களுடைய புதையலா இருக்குன்னு சொன்னா, காபிர்கள் பயன்படுத்தக்கூடிய இது மாதிரி இருக்கு அந்த புதையல் சொன்னா, அது என்ன, அதை எடுத்து அவர் என்ன செய்வாரு, அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி புதையல் எடுக்கப்பட்ட பொருள்ல 5ல் 1 பங்கு, அதாவது 20% என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். அது எவ்வளவு வரட்டும், குறைவான பொருளா இருக்கட்டும் கூடுதலான பொருளா இருக்கட்டும், அதுல 5ல் 1 பங்கு என்ன செய்யணும், ஜக்காத்தை கொடுத்துடணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதே முஸ்லிம்கள் ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோம், ஒரு முஸ்லிம்களுக்கான பொருள் பயன்படுத்தக்கூடியது மாதிரி அது இருக்குது என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் ஏதாவது அந்த பொருள் இருக்குன்னு சொன்னால், அது ரிகாஸ்ல வராது, புதையல்ல வராது. அது என்ன, கண்டெடுக்கப்பட்ட பொருள்ல வரும்.
அப்போ இந்த 5 வகையான பொருட்கள்ல மட்டும்தான் ஜகாத் என்பது இருக்கிறது என்பதை நாம அறியலாம். என்னென்ன பொருள்? ஒன்று அந்நக்தான், என்னென்ன? தங்கம், வெள்ளி, கரன்சி, இதுல ஜகாத்து, நாணயம், இதுல ஜகாத்து இருக்குது, பணத்துல இருக்கு. ரெண்டாவது வகை ஜகாத் எதுக்கு இருக்குன்னு சொன்னா பஹீமத்துல் அன்ஆம், எந்த ஒரு உயிரினம், அதாவது கால்நடைகள், ஆடு, மாடு, கோழி, இதுக்கு என்ன ஜகாத் என்பது இருக்குது அப்படின்றது நாம பார்ப்போம். ஆடு, மாடு, ஒட்டகம், கோழி கிடையாது, ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 3 வகையானது மட்டும்தான் ஜகாத். அடுத்து மூணாவது ஜகாத் எதுக்கு நம்ம இருக்குது அப்படின்றத பத்தி பார்க்கும்போது உருது திஜாரா, எதை வியாபாரத்துக்காக நம்ம முதலீடு செய்து வச்சிருக்கோமோ அதுல ஜகாத் இருக்குது அப்படின்றத பத்தி பார்ப்போம். அடுத்து நான்காவது வேளாண்மை பொருட்கள்ல, அதுலயும் எதுல வேளாண்மை பொருட்கள்ல எந்த பொருட்களை அளவீடு செய்ய முடியுமோ, கணக்கீடு செய்ய முடியுமோ, மேலும் அவை அழுகாத, அதுவே சுயமாகவே அழுகாம அது என்னவா இருக்கணும், நீடித்து இருக்கக்கூடியதா இருக்கணும். அரிசி, கோதுமை, பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, இந்த மாதிரி வகை, இதுல தான் ஜகாத்து இருக்கு. ஐந்தாவது புதையல் மற்றும் கனிம வளங்கள், இதுலயும் ஜகாத் இருக்குது அப்படின்றது நாம பார்த்தோம். ஆகவே இந்த 5 வகையான அம்சங்கள்ல மட்டும்தான் ஜகாத் இருக்கு. இந்த 5 அம்சங்களை தாண்டி மற்ற பொருட்கள்ல ஜகாத் என்பது இல்லை அப்படின்றத நாம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வாங்க, ஜகாத்து கொடுப்பதற்கான நிபந்தனைகள் என்ன, யாரை மீது ஜகாத்து கடமையாகும் அப்படின்றத நாம தெரிந்து கொள்ளும். ஜகாத் என்பது அதற்கான நிபந்தனைகள் என்ன என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, முதலாவது நிபந்தனை முஸ்லிமாக இருப்பவர்கள் மீது ஜகாத்து கடமையாகும். ஹாதிஹி ஃபரீதத்து ஃபரதஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் முஸ்லிமீன், ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். புகாரியில 1444 நம்பர் ஹதீஸ். இது கடமையான தர்மமாகும். இந்த தர்மத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் முஸ்லிம்கள் மீது கடமையாக்கினாங்கன்னு வருது. அப்ப ஜகாத் என்பது யாருக்கு கடமை? முஸ்லிம்கள் மீது கடமையாகும். ஒரு முஸ்லீமா இருக்கிறாருன்னா அவர் மீது கடமை, மற்ற கடமை இருக்கு. முதல் கடமை என்ன? அவர் முஸ்லீமாக இருக்கணும். ஏன்? காபிர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சட்டங்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டாலும், நாளைக்கு அதுக்காக அவங்க தண்டிக்கப்பட்டாலும், அவர் இந்த உலகத்தில் அதை செய்யும் போது அவங்க செய்யக்கூடிய அமலெல்லாம் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே ஜகாத் கொடுப்பதற்கான முதல் நிபந்தனை அவர் முஸ்லீமாக இருக்கணும். ரெண்டாவது நிபந்தனை அவர் சுதந்திரம் பெற்றவராக இருக்கணும். சுதந்திரம் பெற்றவர்னா என்ன? இப்ப நம்ம 1940 சுதந்திரம் வாங்கணும், அது கிடையாது. சுதந்திரம் பெற்றவர்னு சொன்னா அடிமையாக இருக்கக்கூடாது. ஏன்னா அடிமையாக இருப்பவர் என்னதான் அவர் சம்பாதித்தாலும், என்னதான் அவருடைய காசு பணம் இருந்தாலும் அது அவருடைய இது கிடையாது. எஜமானுக்கு தான் பங்கு இருக்காது, எஜமானுக்கு தான் அதுல அதிகாரம் இருக்கு. அதனால இரண்டாவது நிபந்தனை சுதந்திரம் பெற்றவராக இருக்க வேண்டும். அடுத்து மூணாவது நிபந்தனை நிசாபுடைய அந்த அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கணும். நிசாபுக்கான அந்த மாலிக்காக இருக்கணும். நிசாபுடைய அதிகாரம் அவருக்கு இருக்கணும். அவருடைய முழுமையான கண்ட்ரோல் இருக்கணும். நிசாபை அடைந்து அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட 10 லட்சம் ரூபாய்க்கான தொகை இருக்குது. ஆனா அந்த தொகை அவர் யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு? ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்து வச்சாரு. அது வருமா வராதான்னு அவருக்கு தெரியவே இல்லை. அவரும் கேட்டு பாக்குறாரு, அது வர்ற மாதிரி தெரியல. இப்ப அவருடைய தொகை தான் அந்த 10 லட்சம். இப்ப அதுக்கு அவர் ஜக்காத்து கொடுப்பாருன்னா அவருடைய இதுல என்ன இல்லை, கண்ட்ரோல் அது இல்லை. அப்போ ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய முழுமையான அதிகாரத்தை கீழே இருக்கணும். அந்த நிசாபை அடைந்து அதிகாரத்தை அவங்க பெற்றிருக்கணும், அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். அடுத்து நான்காவது நிபந்தனை, அதன் மீது 1 வருடம் பூர்த்தியாக வேண்டும். லா ஜகாத்த ஃபீ மாலின் ஹத்தா யஹூல் அலைஹில் ஹவுல். அபூதாவுல வரக்கூடிய ஹதீஸ், இப்னு மாஜால இந்த ஹதீஸ் வருது. யார் ஒரு ஜகாத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பொருள் மீது 1 வருடம் பூர்த்தியாகாத வரை ஜகாத் என்பது இல்லை. அப்ப ஜகாத் என்பது என்ன செய்யணும்? 1 வருடம் பூர்த்தியாக வேண்டும். அப்போ ஜகாத்திற்கான 4 நிபந்தனைகள் தான் மார்க்கம் சொல்லுது. முஸ்லீமா இருக்கணும், சுதந்திரம் பெற்றவராக இருக்கணும், அந்த நிசாபை அடைந்து அந்த அதிகாரத்தை கண்ட்ரோல் அவர் பெற்றவராக அவருடைய கையில் அது இருக்கணும். 4வது, அதன் மீது 1 வருடம் பூர்த்தியாக வேண்டும். இஸ்லாமிய ஆண்டுகள்ல 1 வருடம் பூர்த்தியாக வேண்டும். எந்த விஷயங்கள் பூர்த்தியாக வேண்டும்? இந்த 1 வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்பது 3 விஷயங்களுக்கு மட்டும்தான். என்னென்ன விஷயம்? 1 தங்கம், வெள்ளி, நாணயம், இதுல மட்டும்தான் 1 வருடம் பூர்த்தியாகுதான்னு பார்ப்போம். 1. 2வது கால்நடைகள், ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த கால்நடைகள்ல மட்டும்தான்
ஒரு வருடம் இஸ்லாமிய ஆண்டுகள்ல அந்த 12 மாதங்கள் சந்திர ஆண்டுகள் பூர்த்தி ஆகும். அது என்ன, ஆடு மாடு ஒட்டகத்துக்கு மட்டும்தான், இந்த 3ல மட்டும்தான். அடுத்து 3வது உருது திஜாரா, வியாபாரத்துக்காக நம்ம வைத்திருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு, இந்த 3ல மட்டும்தான் ஒரு வருடம் பூர்த்தி என்பது பார்க்கப்படும். இது அல்லாத மற்ற விஷயங்கள்ல ஒரு வருடம் பூர்த்தி என்பது கிடையாது. எதுல விவசாய நிலங்கள்ல பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் பூர்த்தி ஆகுன்றது கிடையாது. எப்போ நம்ம அதுக்கு கையில பழுத்துருமோ, பழங்கள் பழுத்துருமோ, நம்முடைய கைகள் அது அறுவடைக்கு வந்துடுமோ, அறுவடைக்கு தயாராயிடுமோ, அப்பவே அதுக்கு ஜக்காத்து கடமை ஆயிடும். அறுத்த உடனே கொடுத்துட வேண்டியதுதான், பறிச்ச உடனே கொடுத்துட வேண்டியதுதான் விவசாய நிலங்களை பொறுத்த வரைக்கும். அதற்கு ஒரு வருடம் என்பது இல்லை. அதே மாதிரி ஜக்காத்து இந்த ஒரு வருடம் பார்ப்பது என்பது இதுலயும் இல்லை. ஒருவருக்கு புதையல் கிடைக்குது, அவர் ஒரு வருஷம் கழிச்சு தான் ஜக்காத்து கொடுப்பாரு கிடையாது, எடுத்த உடனே கொடுத்துருவார். கனிம வளங்கள் ஒருத்தர் கிடைக்குது, அவரும் ஒரு வருஷம் வரைக்கும் காத்திருப்பாரு கிடையாது, அது கிடைச்ச உடனே அவருக்கான ஜக்காத்தை கொடுத்துருவார். அப்ப அந்த ஒரு வருடம் என்பது இந்த 3 பொருட்கள்ல மட்டும்தான். என்னென்ன? 1 தங்கம், வெள்ளி, நாணயம். 2வது கால்நடைகள், ஆடு மாடு ஒட்டகம். 3வது வியாபார முதலீடுகள். இந்த 3 வகையில மட்டும்தான் ஜக்காத்து ஒரு வருடம் என்ற இந்த நிலையை நம்ம பார்ப்போம், சர்த்தை பார்ப்போம், நிபந்தனையை பார்ப்போம். இது அல்லாத விவசாயத்துக்கு, அறுவடைக்கு, அதே மாதிரி புதையலுக்கு, கனிம வளங்களுக்கு மார்க்கம் சொல்லலை அப்படின்றத நாம விளைக்கணும். இது எப்போ நமக்கு கிடைக்குதோ அப்போ அதை நம்ம கொடுத்துருவோம். அந்த 3 விஷயங்கள்ல மட்டும்தான் ஒரு வருடம் பூர்த்தி என்பது பார்க்கப்படும் அப்படின்றத நாம அறியணும். அடுத்து வாங்க, இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஜக்காத்தை குறித்து நாம தெரிந்து கொள்வோம். தங்கத்துக்கு, வெள்ளிக்கு மற்றும் நாணயத்துக்கு இந்த முதல் வகையில ஜக்காத் என்பது எவ்வளவு வந்தா நம்ம கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்ன்ற தொகையை நாம தெரிந்து கொள்வோம். முதலாவது அம்சம் நம்ம முன்னாடியே பார்த்தோம், தங்கத்திலையும் வெள்ளியிலையும் ஜக்காத் இருக்கு. அந்த தங்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இன்று ரூபாயும் கணக்கிடப்படுது, டாலரும் கணக்கிடப்படுது. எனவே நாணயங்களுக்கும் அதுல ஜக்காத் இருக்குது அப்படின்றத முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்ப எவ்வளவு இருந்தா ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கும்போது ஹதீஸுகள்ல பார்க்கணும். என்னன்னா, அபுதாவுல வரக்கூடிய ஹதீஸ், فإذا كان لك 20 دينار وحال عليه الحول ففيها نصف مثقال. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள்கிட்ட தங்கம், தீனார்னா தங்க காசுன்னு அர்த்தம். உங்ககிட்ட 20 தங்க காசு இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த 20 தீனார் இருந்துச்சுன்னு சொன்னா, அதன் மீது ஒரு வருடம் பூர்த்தி ஆகிவிட்டால் நீங்க என்ன செய்யணும்? நிஸ்பு மிஸ்கால், அதுல 6 நீங்க கொடுக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு நாம அதை அளவீடு செய்யறதா இருந்தா கிட்டத்தட்ட தங்கத்துல ஒரு வருடத்தில் தங்கம் 85 கிராம் அளவுக்கு நம்ம இடத்துல தங்கம் இருந்ததுன்னு சொன்னா, 85 கிராமோ அல்லது 85 கிராமுக்கு மேலேயோ நம்ம கிட்ட தங்கம் இருந்ததுன்னு சொன்னா என்ன ஆயிடும்? ஜக்காத்து கடமையா ஆயிடும். ஒருத்தவர்கிட்ட 84 கிராம் தான் இருக்குது, 80 கிராம் தான் இருக்குது, 83 தான் இருக்கு, ஜக்காத் இல்லை. எப்ப கடமையாகும்? 85 கிராம் அல்லது அதுக்கு மேல நம்ம கிட்ட இருந்ததுன்னா அது மொத்தத்துக்கு என்ன? ஜக்காத்து கடமையாக ஆகிவிடும். இது தங்கத்துல. வெள்ளியில எவ்வளவு நம்ம கிட்ட ஜக்காத்து கடமையாகும் என்று பார்க்கும்போது புகாரியில 1454 நம்பர் ஹதீஸ், வஃபிர் ரிக்கத்தி குல்லு மிக்தி திர்ஹம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெள்ளியில 200 திர்ஹம், திர்ஹம்னா வெள்ளி நாணயம், தீனார்னா தங்க நாணயம், திர்ஹம்னா வெள்ளி நாணயம். வெள்ளி நாணயத்துல 200 வெள்ளி நாணயம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுல 1/4 பாகம் கொடுக்கணும். என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம கணக்கீடு செய்யறதா இருந்ததுன்னு சொன்னா 595 கிராம் வெள்ளி ஒரு இடத்துல இருந்ததுன்னா, 595 கிராம் வெள்ளி ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னா அவர் அதுல 2.5% ஜக்காத்து கொடுக்கணும். தங்கமா இருந்தா 85 கிராம் இருந்தா அதுல 2.5% ஜக்காத்து கொடுக்கணும். வெள்ளியா இருந்தா 595 கிராம், ரெண்டுத்துக்குமே தங்க வெள்ளி ரெண்டுத்துக்குமே 2.5% தான் ஜக்காத். 40க்கு 1, 100க்கு 2. தங்கம் வெள்ளியில ஜக்காத் எவ்வளவு இருந்தா கடமை அப்படின்றத பத்தி பார்த்தோம். 85 கிராம் தங்கத்து நம்ம கிட்ட இருக்கு, அதோட கூடுதலா இருக்குன்னா அதுல ஜக்காத்து கடமையாயிடும். வெள்ளியை பொறுத்த வரைக்கும் 595 கிராம் இருந்தா ஜக்காத்து கடமையாயிடும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். எவ்வளவு கடமையாகும் அப்படின்றத பத்தி பார்க்கிறோம். அதுக்கான நிபந்தனைகளை பாருங்க. தங்க வெள்ளியில என்ன நிபந்தனை? முன்னாடியே ஜக்காத்துக்கான சில நிபந்தனைகளை பார்த்தோம்.
தங்கம் வெள்ளின்னு சொல்லும்போது அதுல சில கூடுதலான நிபந்தனைகள் வரும். என்ன நிசாபுக்கான அளவு என்ன அதுதான் சொன்னோம். தங்கம் என்றால் 85 கிராம், வெள்ளி என்றால் 595 கிராம். இதுக்கு ஈக்குவலா நம்மகிட்ட ஜக்காத் இருக்கு, அமௌண்ட் இருக்கு, தங்கமோ வெள்ளியோ இருந்தா ஜக்காத்து கடமையாகும். சரி, இப்போ ரூபா நோட்டு நம்மகிட்ட இருக்கு, கரன்சி இருக்கு, நாணயம் இருக்கு. இதை நம்ம எப்படி அளவிடணும்னு சொன்னா 2 முறையும் சொல்லியிருக்காங்க. தங்கத்தையும் அளவு கோலா கொள்ளலாம், வெள்ளியையும் அளவு கோலா கொள்ளலாம். ஒருத்தர் நான் வெள்ளிக்கே நான் தர போறேன், தாராளமா தரலாம். ஆனா பொதுவா என்ன, தங்கத்தினுடைய மதிப்பு எப்போதுமே பணத்தினுடைய மதிப்பு தங்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கும். எல்லா நாடுகள்லயுமே பணத்தினுடைய மதிப்பு எப்படி வைப்பாங்க, அவங்க தங்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் வைப்பாங்க. அதனால தங்கத்துக்கு ஈக்குவலா பார்த்து கொடுக்கறது ரொம்ப கரெக்ட். ஒரு வெள்ளிக்கு தர போறதுனால மார்க்கெட்ல அனுமதி இருக்குது அப்படின்றது நாம பார்க்கணும். ரெண்டுத்துல எதுனாலும் செய்யலாம். அப்போ ஒரு வருடத்துல ரூபா நோட்டு இருக்குன்னு சொன்னா அதனுடைய அளவு என்ன செய்வார், அவர் பார்ப்பார். என்ன 85 கிராம் அளவுக்கு தங்கத்துக்கு ஈக்குவலா, உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 5-6 லட்சத்துக்கு நெருக்கமா ஆகுதுன்னு சொன்னா அந்த அளவுக்கு ஒருத்தர்கிட்ட தொகை இருக்குன்னு சொன்னா, பணம் இருக்குன்னு சொன்னா, அப்போ என்ன செய்யறதுக்கான ஜக்காத்தை கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும், 2% கொடுக்கணும் அப்படின்றத நாம பார்க்கிறோம். ஆகவே தங்கம் மற்றும் வெள்ளிக்கான ஜக்காத் என்பது எவ்வளவு இருந்தா கடமை அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 85 கிராம் இருந்தால் ஜக்காத்து கடமை. 85 கிராமோ அல்லது அதுக்கு மேலேயோ இருந்தா ஜக்காத்து கடமையாயிடும். வெள்ளியில 595 கிராம் இருந்தா கடமையாயிடும். எவ்வளவு கொடுக்கணும், 2.5% நம்ம கொடுப்போம். அதுல 2.5%. இன்னைக்கு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தங்கத்துக்கு நீங்க கொடுக்க போறீங்க, இன்னைக்கு நகைக்கடையில அதனுடைய மதிப்பு என்னன்னு பாருங்க. அதுல 100க்கு 2.5% விஷயத்தை நீங்க அளவுல என்ன செய்யுங்க, ஜக்காத்தை கொடுத்துருங்க. இதுதான் என்ன தங்கத்துக்கான அளவு அப்படின்றது நாம பார்க்கணும். இப்ப அடுத்து வாங்க, தங்கம் நம்ம இடத்துல வந்து ஒரு 70 கிராம் இருக்கு, மீதி நம்ம இடத்துல வந்து வெள்ளி இருக்கு. இப்ப தங்கத்தையும் வெள்ளியை நம்ம சேர்த்துடலாமா, அதாவது 85 கிராம் வந்தா தான் ஜக்காத்து கடமையாகும். போட்டோட 70 கிராம் தான் இருக்கு, 75 கிராம் தான் தங்கம் இருக்குது, மிச்சத்துக்கு வெள்ளி இருக்குது அந்த தொகைக்கு ஈக்குவலா. அப்ப நம்ம 85 கிராம் அந்த கணக்குல வெள்ளியை நம்ம தங்கத்தோடு சேர்த்து இணைத்து கொடுக்கலாமா அப்படின்றத பத்தி பார்க்கும்போது இதுல மிக வலுவான கருத்து என்ன, தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனி நிசாப், வெள்ளியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனி நிசாப், தனி அளவு. ரெண்டுத்தையும் தனித்தனியா தான் நம்ம நிசாபின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும். ரெண்டுத்தையும் இணைத்து தரக்கூடாது அப்படின்றத தெரியப்படுத்துறாங்க. அதனால தங்கம் என்பது நம்ம இடத்துல தனியா இருந்தா அதுக்கு தனி இது, வெள்ளி என்பது தனியா இருந்தா அதுக்கு தனி இது. ரெண்டுத்தையும் என்ன செய்ய முடியாது, அளவு குறையும் போது சேர்க்க கூடாது அப்படின்றத பார்க்கணும். அடுத்து தங்கம் ஒருத்தர்கிட்ட என்ன இருக்கு, ஒரு 70 கிராம் தங்கம் இருக்கு, மிச்சம் 14 கிராம் அளவுக்கான அந்த 85 கிராம் மிச்சம் 15 கிராம் அளவுக்கான அந்த தங்கத்துக்கு ஈக்குவலா கரன்சி இருக்கு. ஒருத்தவர் என்ன பண்றாரு, 70 கிராம் தங்கம் வச்சிருக்கிறார், மிச்சம் 15 கிராம் தங்கம் இல்லை அவர்கிட்ட, ஆனா ரூபாவா இருக்கு. அப்ப என்ன செய்வார்னா அது ரெண்டுத்தையும் சேர்ப்பார். அப்ப தங்கமும் வெள்ளியும் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, இதை மட்டும் ஏன் சேர்க்கலாம்னு சொன்னீங்கன்னா அது காரணம் தான், பணத்தினுடைய மதிப்பு தங்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்குது. அதனால தான் தங்கமா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த அடிப்படையில தான் தங்கம் நம்ம கிட்ட 70 கிராம் இருக்குது, மீதம் 15 கிராம் அந்த நிசாப் அடையிறதுக்கான தொகை இருக்குன்னு சொன்னா ரெண்டுத்தையும் இணைத்து என்ன செய்யறதுக்கான ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும் என்பதை நாம பார்க்கிறோம். சரி, அடுத்து வாங்க. தங்கத்தை பத்தி பேசும்போது பெண்கள் அணியக்கூடிய நகை இருக்கு பாத்தீங்களா, ஆபரணங்கள், அவங்க அணியக்கூடிய நகை, அதற்கு ஜக்காத்து இருக்குதா அப்படின்றத பத்தி பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா மார்க்க நமக்கு சில தகவலை தெரியப்படும். தங்கம் மற்றும் வெள்ளி அல்லாத ஒரு நகைய ஒரு ஆபரணத்தை பெண்கள் அணிகிறாங்க. என்ன உதாரணத்துக்கு டைமண்ட்ல, வைரத்துல, முத்துல, பவளத்துல, இதுல வந்து அணிஞ்சாங்கன்னா ஜக்காத் இல்லை, தங்கம் வெள்ளில தான் ஜக்காத் இருக்கு. இப்ப தங்கம் மற்றும் வெள்ளியை வந்து ஆபரணமா அணிகிறாங்க, அதுக்கு ஜக்காத் இருக்குதா அப்படின்றத பத்தி பார்க்கும்போது இதுல நாம ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த தங்க ஆபரணமாக இருந்தாலும் அதை நாம் சேமிப்பாக வைத்திருந்தோம்னு சொன்னோம். சேமிப்புனா என்ன, வியாபார நோக்கத்திலேயும் சேமிப்பாக வைத்தன. உதாரணத்துக்கு இன்னைக்கு நாம வந்து ஒரு 50 சவரம் வாங்குவோம், நகையை வாங்குவோம், இதை வைப்போம், நல்ல ஒரு விலைக்கு வந்தா இதை வித்துடுவோம் என்று சொல்லி வீட்டுல பெண்களாக கூட வாங்கி வைக்கிறாங்க. அவங்க திருப்பப்படப்ப போட்டுக்கிடுவாங்க, எப்ப தேவைப்படுதோ அதை வித்துடலான்ற அந்த எண்ணத்துல வியாபார நோக்கத்துல வாங்கினா அதுல ஜக்காத்து கட்டாயம் கொடுக்கணுன்றதை எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்துல நகையா இருந்தாலும் அதை வாங்கும் போது நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கு, இப்ப வாங்குவோம், தேவைப்பட்ட அதை வியாபார நோக்கத்தை நம்ம விட்டு விடுவோம் என்ற எண்ணத்துல வாங்குறோம்னு சொன்னா எல்லாருமே அதுல ஜக்காத்து கடமை என்பதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அடுத்து பாருங்க, நகையை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து அணிவாங்க தெரியுமா,
ஒருத்தவங்களுக்கு 100 சவரம் வச்சிருப்பாங்க. அணியக்கூடிய நகையில ரெகுலரா அணிவாங்க. எவ்வளவு? ஒரு 10 சவரம். கண்ணு காதுல ஒண்ணு, கழுத்துல ஒண்ணு, கையில ஒண்ணு போட்டிருப்பாங்க ரெகுலரா. இந்த மாதிரி ரெகுலரா போட்டிருக்காங்க பாத்தீங்களா? இதுக்கு ஜகாத் இருக்கா இல்லையான்றத கருத்து வேறுபாடு. சேமித்து வைக்கிறது, வியாபார நோக்கத்துல நகையை வாங்கி வச்சுக்கிறது, நல்ல விலை வந்தா வித்துட்டு நம்ம வந்து தேவைக்கு பயன்படுத்தலாம் வச்சுக்கிறதுல ஜகாத்து கொடுக்கணும், யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. பெண்கள் ரெகுலரா அணிகிறாங்க பாத்தீங்களா நகை, 100 சவரம் வச்சிருப்பாங்க, அதில் ஒரு 10 சவரம் தான் ரெகுலரா போடுவாங்க. அந்த மாதிரி ரெகுலரா அணியக்கூடிய நகைக்கு, எப்போதுமே அவங்க அணிந்திருக்கக்கூடிய நகைக்கு ஜகாத்து இருக்குதா இல்லையா என்பதுல கருத்து வேறுபாடு இருக்கு. சஹாபாக்கள் இந்த கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போடுறவங்க அதுல ஜகாத்து இல்லைன்றாங்க. பெண்கள் ரெகுலரா அணியறதுக்கு வச்சிருப்பாங்கல்ல, அந்த நகையில ஜகாத்து இல்லைன்ற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் போன்ற சஹாபாக்கள் என்ன சொல்லிருக்காங்க, இல்ல அதுலயும் ஜகாத் இருக்குன்னு இருக்காங்க. அப்போ இந்த நகை சம்பந்தமான விஷயத்துல நாம இந்த முதல்ல இதை விளங்கிக்கணும். நகைன்னு சொன்னா சில பேர் இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, நகைன்னா சுத்தமா ஜகாத் இல்லைன்ற மாதிரி விளங்கிட்டு. அப்படி கிடையாது, நகைக்கு ஜகாத் இருக்குது. எந்த நகையில கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, எந்த ஒரு நகைய பெண்கள் ஆபரணமா தொடர்ந்து அணிந்து கொண்டிருப்பாங்களோ அதுலதான் கருத்து வேறுபாடு இருக்குது. சேர்த்து வைக்கக்கூடியது, பிறகு நல்ல ஒரு விலைக்கு வித்துலான்னு வைக்கிறது, ஃபியூச்சர்ல நமக்கு பயன்படுறதுக்காக வச்சிருக்கிறது, இதுல என்ன இல்ல, வியாபார நோக்கத்துல வைக்கிறது, இதுல கருத்து வேறுபாடு இல்ல. எதுல அணியிறமோ அதை அணியிறத கொடுக்கணுமா இல்லையான்றதா கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு தான் பார்க்கலாம். அப்ப இதுலயும் என்ன, சில அறிஞர்கள் சில சஹாபாக்கள் கொடுக்க வேணான்னு இருக்காங்க, சில சஹாபாக்கள் அதுக்கும் கொடுக்கணும்னு இருக்காங்க. கொடுக்க வேணான்னு சொல்றவங்க என்ன காரணத்தை சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம அணியக்கூடிய ஆடைகள் இருக்குது, அணியக்கூடிய செருப்பு இருக்குது, இதுக்கு என்ன எந்த ஒரு வேலையும் கிடையாது. நாம் என்ன செய்வோம், அதை பயன்படுத்துவோம், அதை வந்து நம்ம விட்டுருவோம், அவ்வளவுதான். அப்ப அது மாதிரிதான் இதுவும் என்ன, பயன்படுத்தக்கூடிய இந்த நகையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு அதனுடைய வேல்யூலாம் கூட போறதுலாம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாங்க. இந்த வாதத்தின் அடிப்படையில தான் அதுக்கு ஜகாத் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா அதற்கும் ஜகாத் இருக்குதுன்ற கருத்து தான் மிக மிக சரியா இருக்கு, வலுவாக இருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம்னா, முதல் ஆதாரம் அல்லாஹ் குர்ஆன்ல 9வது அத்தியாயத்துல 34வது வசனத்தை சொல்றான், வல்லதீன யக்னிதுன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. யாரெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அதனை அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்யாமல், அதற்கான ஜகாத்தை தர்மத்தை கொடுக்காம இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் கடுமையான வேதனை குறித்த நற்செய்தியை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றோம். அப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் தங்கம் வெள்ளி சம்பந்தமான ஜகாத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வருதோ அந்த ஆதாரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பொதுவாக தான் சொல்லப்பட்டது. பொதுவாக தான் என்ன, அங்க எங்கேயுமே பிரிச்சு சொல்லப்படலை. பெண்கள் அணியக்கூடிய தங்க நகை வேற, அணியாத தங்க நகை வேற, சேமித்து வைக்கக்கூடிய தங்க நகைக்கு வேற, அதே மாதிரி வந்து வியாபாரம் செய்யறதுக்காக வைக்கக்கூடிய நகை வேற, அப்படிலாம் பிரிச்சுலாம் பேசுறேன். தங்கம்னா அதுல நகையும் வரும், போட்டிருக்க நகையும் வரும், சேமித்து வைத்திருக்கிற நகையும் வரும், வியாபார நோக்கத்தில் வச்சிருக்கக்கூடிய நகையும் வரும், எல்லாமே வரும். அப்ப அங்க பொதுவா என்ன வார்த்தை வருது, தங்கம் என்று தான் வருது. அப்ப தங்கன்னும் போது அது எல்லாமே என்ன செய்யும், அதுல அடங்குன்றதை பார்க்கிறோம். அப்ப மார்க்கத்துல பொதுவாக ஒரு ஆதாரம் வந்து விட்டது என்று சொன்னால் அதை பொதுவா தான் எடுக்கணும். அந்த ஆதாரத்திலிருந்து ஏதேனும் விஷயத்துக்கு சேராது, இந்த ஆதாரத்தில் இது வராது என்று சொன்னால் வராமல் இருப்பதற்கு ஆதாரத்தை கொடுக்கணும். தங்கத்துக்கு ஜகாத்து கொடுக்கணும் மார்க்கம் சொல்லிடுச்சு. யார் ஒருத்தவங்க அணியக்கூடிய நகைக்கு அதுல வராதுன்னு சொல்ற காரணத்தை சொல்றாங்களோ அவங்க அதுக்கான ஆதாரத்தை சொல்லணும். அப்படி ஒரு ஆதாரம் இல்லை. மார்க்கம் பொதுவா சொல்றதுனால அதுல அணியக்கூடிய ஆபரணங்கள் நகைகளும் வந்துடும் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பாருங்க, இன்னொரு ஹதீஸ் அபுதாவுதுல, நசையில, பைஹக்கில வருது. அதுவும் சையான ஹதீஸ் தான். ஷேக் அல்பானி போன்றவங்க அந்த ஹதீஸை சைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் என்னன்னா, ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்தாங்க. அந்த பெண்மணியோடு அவங்களுடைய மகள் சிறுமியா இருந்தாங்க, அவங்களும் வந்தாங்க. வஃபி யதி இப்னதிஹா மஸகதானி கலீததானி மின் தஹபின். அந்த சிறுமியினுடைய கையில 2 தடித்த தங்க காப்புகள் இருந்துச்சு, வளையல்கள் இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அத்து அத்தீன ஜகாத்த ஹாதா, இதுக்கு ஜகாத்தை நீங்க கொடுத்துட்டு வரீங்களா என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி சொன்னாங்க, சஹாபியா பெண்மணி, இல்ல ரசூலுல்லாஹ் நான் அதை கொடுக்கறதுல ஜகாத் அப்படி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதற்கு பகரமாக மறுமையில
நரகத்திலான அந்த நெருப்பு கங்கங்கள் இதற்கு பதிலாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புவீங்களா? இன்னொன்னு என்ன செஞ்சாங்க, உடனே அதை கலட்டி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்றது ஹதீஸ்ல வருது. அப்போ இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன விளங்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த பெண்ணிடத்துல சொல்றாங்க, அணியக்கூடிய நகையை பார்த்து இதுக்கு ஜக்காத்து கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. அப்ப இதுக்கு ஒரு தெளிவான ஆதாரம், இதற்கான ஜக்காத்து தங்க நகைக்கும் அணிந்திருந்தாலும் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக நாம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, மூணாவது விஷயம் என்ன, தங்க நகைகளுக்கு, அணியக்கூடிய நகைகளுக்கு ஜக்காத் இல்லைன்னு சொல்றவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, அதுக்கு வேல்யூ கிடையாதுன்றாங்க. அது எப்படி நம்ம அணியக்கூடிய ஆடை இருக்கு, ஒரு ஆடை புதுசா இருந்தா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு பயன்படுத்துறதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்காதுன்றாங்க. இது தங்கத்துக்கு எப்படி போகுதுன்னு தெரியல. தங்கம் பயன்படுத்தினாலும் சரி பயன்படுத்தினாலும் சரி அதுக்கு வேல்யூ இருக்கு. நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தை போய் கொடுத்தாலும் அதுக்குள்ள அந்த இதை சுத்தம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வேல்யூ போடுவாங்க. அப்ப ஜக்காத்து அணியக்கூடிய நகைக்கும் இருக்கிறது என்கின்ற கருத்து தான் மிக மிக சரியானதாக இருக்குது அப்படின்றத நாம பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, தங்கத்தை பத்தியும், தங்கத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும், வெள்ளிக்கு எவ்வளவு கொடுக்கணும், அணியக்கூடிய ஆபரணங்களுக்கு ஜக்காத் என்பது இருக்குது அப்படின்றத பத்தி பார்த்தோம். சரி, இப்போ ஒரு கேள்வி வருது. இப்ப பெண்கள் உதாரணத்துக்கு ஒரு 50 சவரம் வச்சிருக்கிறாங்க. இப்ப அதுல ஜக்காத் அவங்க கொடுக்கணும்னா யாரு கொடுக்கணும், கணவர் தரணுமா மனைவி தரணுமா அப்படின்றது சில பேர் கேட்கிறாங்க. இப்ப இதையும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவா நம்ம பகுதிகளில் பாத்தீங்கன்னா பெண்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, தன்னுடைய கணவனையே சார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தொழில் தனியா ஒரு சம்பாத்தியம் இருக்காது, கணவனைத்தான் சார்ந்து இருப்பாங்க. இந்த மாதிரி சூழல்ல ஒவ்வொரு கணவனும் அவங்க மனைவிக்கான அந்த ஜக்காத்துக்கான தொகையை கொடுப்பது கட்டாயம் அல்ல, அதுக்காக முன் வர வேண்டும். கொடுத்துட்டாங்கன்னா கடமை நிறைவேறிடும். அப்படி கொடுக்கறதுக்கு அவங்க முன் வரல, வேறு அவங்களுடைய தந்தை வீட்டில இருந்தோ சகோதரனோ யாருமே அதுக்கு கொடுக்க முன் வரலன்னு சொன்னா என்ன செய்வாங்க, அந்த பெண்மணி அந்த நகையிலிருந்து என்ன செய்வாங்க, அதற்கான ஜக்காத் என்னவோ அதை எடுத்து அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு நாம பார்க்கலாம். ஆகவே அவங்க மீது மொத்தல கடமை, அந்த கடமையை கணவர் நிறைவேற்றிட்டாருன்னா அல்ஹம்துலில்லாஹ். அவர் நிறைவேற்றாத பட்சத்துல அந்த பெண் என்ன செய்வாங்க, கட்டாயம் அதற்கான ஜக்காத்தை அவங்க கொடுத்து விட வேண்டும். ஏன்னா ஜக்காத் என்பது அவங்க மீது தான் கடமை. அதனால அந்த கடமையை கணவன் செய்யறாருன்னா அது ஒரு உதவி, செய்துட்டாருன்னா அல்ஹம்துலில்லாஹ். செய்யறதுக்கான வாய்ப்பு அமையல, அவர் செய்யலன்னு சொன்னா அந்த பெண் கட்டாயமாக அந்த நகையிலிருந்து அவங்களால என்ன அளவோ அதை அவங்க கொடுத்து விட வேண்டும். அடுத்து பாருங்க, ஜக்காத்து கடமையாகக்கூடிய இரண்டாவது பொருள் என்ன, உருது திஜாரா, வியாபாரம் முதலீடு. இதுல ஜக்காத்து கடமையாகும் அப்படின்றத நாம பார்த்தோம். இதுக்கான ஆதாரத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தினேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸப்தும், ஈமான் கொண்டவங்களே நீங்கள் சம்பாதிப்பவற்றில் தூய்மையானதை நீங்கள் செலவு செய்யுங்கள். அப்ப ஜக்காத்தை கடமையான தர்மத்தை நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான். சரி, அப்ப ஜக்காத் என்ன செய்யணும், வியாபார முதலீட்டுல கொடுக்கணும். இப்ப வியாபார முதலீட்டுல எவ்வளவு இருந்தா ஜக்காத்து கொடுக்கணும் என்கின்ற அளவீடை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு மார்க்க என்ன அளவீடை சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு வருடத்துல வியாபார முதலீட்டுக்கான அந்த அம்சங்கள், அந்த பொருட்கள் 85 கிராம் தங்கத்துக்கு ஈக்குவலா, 85 கிராம் தங்கத்துக்கு நிகராக ஒரு வருடத்துல வியாபார முதலீடு இருந்ததுன்னா அதுல அவர் என்ன செய்வார், ஜக்காத்தை கொடுப்பாரு. அதுல ஒரு வருடம் பூர்த்தியாகும். ஒரு வருடத்துல தங்கத்துக்கு நிகராக 85 கிராம் தங்கத்துக்கு நிகரான மதிப்பிலான வியாபாரத்துக்கான முதலீடு இருக்குன்னு சொன்னா அப்ப அவர் என்ன செய்வார், அதுல ஜக்காத்தை கொடுத்து விடுவார் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுது. எவ்வளவு கொடுப்பாரு, அந்த அளவை பத்தி பார்க்கும்போது அதுல 2.5% கொடுப்பாரு. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு வருடத்துல ஒரு 20 லட்சம் ரூபாய் மதிப்புக்கான ஜக்காத்துக்கான முதலீடு இருக்கு, அந்த வியாபாரத்துக்கான முதலீடு இருக்குது. இப்ப அதுல அவர் ஒரு வருஷம் கிடக்குது. இப்ப என்ன செய்வார், அதுக்கான அந்த ஜக்காத்தை கொடுத்து விடுவார் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்றதுல ஒரு வருடம் பூர்த்தியாகும். இப்ப இங்க ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும், வியாபார முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவர் என்ன செய்வாரு, கடையை ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆரம்பிச்சு வச்சிருப்பாரு. கடைசியில ஒரு வருஷம் முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வியாபாரத்துல என்ன இருக்கும், அந்த 10 லட்சத்தினுடைய முதலீடு ஒரு 12 லட்சம் ரூபாய் மாறி இருக்கும். அவருக்கு லாபம், அந்த லாபத்தை அவர் பயனடைஞ்சிருப்பாரு. வர்ற லாபத்தை வைத்து என்ன செஞ்சிருப்பாரு, கடையில மற்ற பொருளையும் வாங்கி வச்சிருப்பாரு. அப்போ அன்னைக்கு நிசாபை பார்க்கும்போது, அளவீட பார்க்கும்போது அந்த வியாபாரத்தினுடைய லாபத்தையும் சேர்த்து தான் முதலீடுல சேர்ப்பாரு. இது விளங்கறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்ற மாதிரி,
இப்போ ஒருத்தவர் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றார். இப்போ அவர் என்ன பண்ணாரு, ஒரு நிலத்தை வாங்கி போட்டார். அந்த நிலத்தை அவர் எவ்வளவு வாங்கி போட்டாரு, 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்டார். அதை வாங்கி ஒரு வருஷம் ஆகும். இப்ப அதை அவர் விற்கிறார். விற்கும் போது அந்த மனை எவ்வளவு போகுது, அவருடைய தொழில் இது, அவர் அந்த நிலம் எவ்வளவு போகுது, 30 லட்சம் ரூபான்னு போகுது. இப்ப என்ன பண்ணுவாரு, அந்த 30 லட்சம் 20ல இருந்து 10 லட்சம் எக்ஸ்ட்ரா வந்து லாபம். அந்த 20 + 10 மொத்தம் சேர்த்து 30 லட்சத்துக்கான இதை என்ன செய்வார், ஜகாத்தை அவர் கொடுப்பார். அப்ப வியாபார முதலீடை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா முதலீடும் அந்த முதலீட்டுல இருந்து என்ன லாபத்தை நாம ஈட்டி அந்த முதலீட்டிலே வச்சிருப்போமோ அதை ரெண்டுத்துக்கும் சேர்த்து கொடுப்பார். அப்ப வியாபார முதலீட்டுல இதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நாம பார்க்கிறோம். அப்ப வியாபார முதலீட்டை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன, ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜக்காத் எவ்வளவு கொடுக்கணும், 2.5% வீதம் அதுல ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும் என்பதை நாம அறியலாம். அப்ப வியாபார முதலீட்டுல இப்படித்தான் ஜக்காத் இருக்குது அப்படின்றத நாம பார்க்கலாம். அடுத்து வாங்க, மூணாவது பொருள் ஜக்காத்து கடமையாகக்கூடிய மூணாவது வகை என்னன்னு சொன்னா விவசாய நிலங்கள், வேளாண்மை. இதுல ஜக்காத் எப்படி நமக்கு கடமையாகும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கான நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது நிபந்தனை, வியாபார நிலங்கள்ல வேளாண்மையில நமக்கு ஜக்காத் எப்ப கடமையாகும், நிசாபை அடையணும். வேளாண்மையில நிசாபை அடையணும். முதல்ல நம்ம பார்த்துட்டோம், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் காய்கறிக்கெல்லாம் ஜக்காத்து. எதுக்கு ஜக்காத்து, எந்த ஒரு விதைகளை பழங்களை நம்ம அளவீடு செய்வோமோ, உதாரணத்துக்கு தானியங்களா இருந்துச்சு சொன்னா அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், அதே மாதிரி வந்து பழங்களா இருந்துச்சு சொன்னா பேரிச்சம்பழம், அதே மாதிரி வந்து உலர்ந்த திராட்சை, இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், அளவீடு செய்ய முடியும். இது அழுகாத பொருளாகவும் இருக்கும். இதுல தான் ஜக்காத்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதுல எவ்வளவு நம்ம ஜக்காத்து இருந்தால் வந்து கடமையாகும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். விவசாய நிலத்துல ஜக்காத்து நம்ம கொடுக்கணும். அது விதையா இருக்கட்டும், அது மற்ற உலர்ந்த திராட்சை, பேரிச்சம்பழம் போன்றவற்றை இருக்கட்டும். இதுல எவ்வளவு ஜக்காத்து வந்து கடமை, எப்ப கடமையாகும், எவ்வளவு அளவீடு இருந்தால் ஜக்காத்து கடமையாகும் என்று பார்த்தா ஹதீசுகள்ல வருது. புகாரியில 1484வது நம்பர் ஹதீஸ். லைஸ ஃபீமா தூன 5 அவுஸத்தின் ஸதகா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 5 அவுஸத்துக்கு குறைவாக இருந்தா ஜக்காத் இல்ல. 5 அவுஸத் அதுக்கு குறைவாக இருந்தா ஜக்காத் இல்ல. ஒரு வஸ்க் என்பது என்ன, 60 சா. 5 வஸ்க்னா 300 சா. 300 சான்னு சொன்னா நம்ம இன்னைக்கு அளவிடக்கூடிய அளவீடுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 720 கிலோ. 720 கிலோ. ஒருவர் வந்து விவசாயம் பண்றாரு. விவசாயம் பண்ணி அவருக்கு அரிசியா வந்து 720 கிலோ அல்லது அதுக்கு மேல கிடைக்குது. இப்ப அதுல ஜக்காத்து கடமையாகும். ஒரு கோதுமையை வந்து விவசாயம் பண்றாரு. அவர் வந்து அறுவடை செஞ்சு பார்க்கிறாரு. அதனுடைய அளவீடு என்ன, கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 720 கிலோ அல்லது அதுக்கு மேல கிடைக்குதுன்னு சொன்னா அப்ப அதுல ஜக்காத்து கடமையாகும். அப்ப ஜக்காத்து எவ்வளவு இருந்தா, இப்ப தங்கத்துக்கு 85 கிராம் ரீச் ஆனதான் ஜக்காத்து கடமையாகும். அது மாதிரிதான் ஒருவருக்கு வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் எப்ப அதுல கடமையாகும், அந்த வேளாண்மையினுடைய பொருட்கள் வந்து 720 கிலோ அரிசியா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், திராட்சையா இருக்கட்டும், உலர்ந்த திராட்சையா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் என்னவாகும் ஜக்காத்து, எப்ப கடமையாகும், 720 கிலோ அல்லது அதுக்கு மேல இருக்கும். 300 சா இருக்கும். அப்ப ஜக்காத்து கடமையாகும். சரி, எவ்வளவு கடமையாகும், இப்ப இவ்வளவு வந்த கடமை எவ்வளவு எடுக்கணும் என்று பாத்தீங்கன்னா அதுக்குதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபீமா சக்கத்தி ஸமாவ் வல் அன்ஹார் வல் உயூன் அல் உஷ்ர். எந்த ஒரு பூமியானது அது என்ன செய்யும், தானாகவே மழை பொழிவதை கொண்டோ அல்லது ஆறுகள், ஏரிகள், வாய்க்கால்ல வரக்கூடிய தண்ணீரை கொண்டு இலவசமாக நம்ம வந்து பாய்த்து கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட விவசாய நிலங்களாக இருந்தால் அதில் 10ல் 1 பங்கு என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். இப்ப 720 கிலோ வருதான்னு பார்க்கணும். அது எத்தனை மூட்டை, 720 கிலோ மூட்டை நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்க்கிறோம். அதுல இருந்து என்ன செய்யணும், 10ல் 1% கொடுத்துடும். அப்ப 720 கிலோன்னு சொன்னா உதாரணத்துக்கு 72 கிலோ வரும். 72 கிலோ 7.5 கிலோ, 7 கிலோ 20 கிராம். இப்ப 720 கிலோன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், 10ல் 1 மடங்கு. இப்ப 720 கிலோ 72 கிலோ தான் வரும். 720 கிலோ நம்ம வருது சொன்னா அப்ப ஜக்காத்து கடமையாகும். அதுல 10ல் 1 மடங்குனா என்ன அர்த்தம், 72 கிலோ. 10 மடங்குன்றது 720, அதுல 1 மடங்கு என்பது என்ன, 72 கிலோ. இப்ப 72 கிலோ இருந்துச்சு, நம்ம என்ன செய்வோம், ஜக்காத்தை நம்ம கொடுப்போம். இது எப்போ, வானம் பார்த்த பூமியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதே அந்த பூமியானது ஒருவர்
விவசாயம் செய்யறதுக்கு மோட்டர் வச்சு தண்ணியை பாய்ச்சுறாரு, அதுக்கு வந்து கூலி ஆட்களை நியமித்து வேலையை கொடுத்து அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து என்ன பண்றாரு, அதுக்கான தண்ணீரை கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னு சொன்னா, அப்ப இதுல என்ன, அதில் 10ல் அரை சதவீதம், 10ல் அரை சதவீதம் சொன்னா 10 மூட்டை வருதுன்னா அரை மூட்டை. உதாரணத்துக்கு 760 கிலோன்னு சொன்னா நம்ம 10ல் இது ஒரு மடங்கு என்ன 72 கிலோ, அதுல பாதி என்ன 36 கிலோ. அப்ப இதுதான் என்ன, இந்த விவசாய நிலங்கள்ல ஜக்காத்து கடமையாவதற்கான அந்த நிசாப் அப்படின்றத பார்க்கணும். நிசாப் என்பது 720 கிலோ. அதுல எவ்வளவு மிக்தார கொடுக்கணும், நாம விவசாயம் வந்து வானம் பார்த்த பூமியா இருந்தா 10ல் ஒரு மடங்கு. விவசாயத்தை நம்ம உழைப்பு செஞ்சு தண்ணீரை பாய்ச்சிருன்னு சொன்னா, கரண்ட்டை போட்டு நம்ம செலவு பண்ணி ஆட்களை நியமித்து தூர்வாரி இது பண்றோம்னு சொன்னா, அதுல 10ல் அரை சதவீதம், 10 அரை சதவீதம்னா 10க்கு அரை மூட்டை அப்படின்ற கணக்கில் நம்ம என்ன செய்வோம், ஜக்காத்தை கொடுக்கணும். இதுதான் வேளாண்மைக்கான ஜக்காத்தினுடைய அளவீடு என்பதை நாம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, 4வது வகை ஜக்காத்து கடமையாகக்கூடிய வகையில 4வது என்ன, கனிம வளங்கள். கனிம வளங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதற்கு ஒரு வருடம் என்பதெல்லாம் கிடையாது. வேளாண்மைக்கும் ஒரு வருடம் என்பது கிடையாது. எப்போ நம்ம அதை அறுவடை பண்றோமோ, பழங்களை அறுத்துறோமோ, கனி வகைகளை அறுத்துறோமோ, அப்பவே இந்த ஜக்காத்து அதுல கடமையாயிடும். அதுல ஒரு வருடம் என்பதெல்லாம் கிடையாது. அதே மாதிரிதான் இந்த கனிம வளங்கள். ஒருத்தர் வந்து மைன்ஸ் இது பண்றாரு, ஒரு குவாரி எடுக்கிறாரு, அதுல நிறைய கனிம வளங்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, அது எவ்வளவு நமக்கு கிடைக்குதோ அதுக்கு அளவீடு எல்லாம் கிடையாது. அதுல என்ன செய்யும், 2% நாம ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். அதே மாதிரி புதையல், புதையலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரசூலா சொல்றாங்க, புதையல்ல 5ல் ஒரு பங்கு ரசூலா நமக்கு தர சொன்னாங்க. உதாரணத்துக்கு 20% நமக்கு தரணும். அது எவ்வளவு வருதோ, குறைவா வருதோ கூடுதலா வருதோ அதுக்கான ஜக்காத்தை நாம கொடுத்து விட வேண்டும். இதுதான் புதையலுக்கான அந்த ஜக்காத்துக்கான அளவீடு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து பாருங்க, பஹீமத்துல் அன்ஆம், அதாவது கால்நடைகள். கால்நடைகளுக்கான ஜக்காத் என்ன அப்படின்றத பத்தி, அதுக்கான ஷர்த்துகள் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் ஜக்காத் எப்போ அதுல கடமையாகும் என்று பாத்தீங்கன்னா, ஒட்டகமா இருந்தா 5 ஒட்டகம் இருந்தா தான் ஜக்காத்து கடமையாகும். 4 இருந்தா கடமையாகாது, 5 ஒட்டகம் இருக்கணும். மாடாக இருந்தால் 30 மாடுகள் இருக்கணும், அப்பதான் ஜக்காத்து கடமையாகும். ஆடாக இருந்தா 40 ஆடுகள் இருக்கணும், அப்பதான் ஜக்காத்து கடமையாகும். இது ஒரு நிபந்தனை. 2வது நிபந்தனை, அதன் மீது ஒரு வருடம் பூர்த்தியாகும். கால்நடைகள் மட்டும் வருது சொன்னா அதன் மீது ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும். 3வது நிபந்தனை, கால்நடைகளை பொறுத்த வரைக்கும் எந்த கால்நடைக்கு ஜக்காத் இருக்குன்னு சொன்னா, ஆடு மாடுகளை வளர்க்கக்கூடியவங்க, ஒட்டகங்களை வளர்க்கக்கூடியவங்க அது வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அதை மேய்க்கிறதுக்காக மேய்ச்சலுக்கு கொண்டு போயிடுவாங்க. இது மாதிரி உள்ள கால்நடைகளுக்கு தான் ஜக்காத். ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு மாட்டு பண்ணை வச்சிருக்கிறார், ஒரு 50-60 மாடு வச்சிருக்காரு. அந்த மாட்டுக்கு அவர் புல்லை வாங்கி போட்டு அதை பாதுகாத்து அதை செலவு பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னா அதுக்கு ஜக்காத்து. எந்த மாடுகளுக்கு ஜக்காத்து, சாயிமான்னு சொல்லுவாங்க. சாயிமான்னு சொன்னா எது தன்னுடைய உணவை சுயமாக பெற்றுக்கொள்ளுமோ அதுக்கு தான் ஜக்காத். எந்த கால்நடைகளை ஒருவர் உணவுக்கு அதை வந்து அவரா செலவு பண்ணி உணவை வந்து கொண்டு வந்து அதை வந்து என்ன செய்யறாரு, பராமரித்து உணவு கொடுக்குறாருன்னா அந்த மாதிரி கால்நடைகளுக்கு ஜக்காத் இல்லை. கால்நடைகள்ல எது சுயமாக தன்னுடைய உணவை தேடிக்கொள்ளுமோ பெற்றுக்கொள்ளுமோ அப்படிப்பட்ட கால்நடைகளுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் அப்படின்றத நாம பார்க்கணும். அதே மாதிரி ஜக்காத்துல ஒருத்தர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 மாடு இருக்கு. என்ன மாடு, எருது மாடு வச்சிருக்காரு, காளை மாடு வச்சிருக்காரு. இது எல்லாம் என்ன, அவர் வந்து எப்படி இன்னைக்கு காரை நம்ம பயன்படுத்துறோம், அது மாதிரி ஒரு காலத்துல வந்து மாட்டு வண்டிகளை வைத்துக் கொண்டு என்ன பண்ணுவாங்க, தேவைகளுக்கு விவசாயத்துக்கு மற்ற வண்டிகளை வந்து ஊர்களுக்கு போறதுக்கு பயணத்துக்கு இந்த மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க. அது மாதிரி ஒருத்தர் 40 மாடு வச்சிருக்காரு, ஜக்காத்தானா? ஜக்காத் இல்லை. ஜக்காத் என்பது இது மாதிரி வந்து நம்மளை வந்து சோப்பதற்கும் வேலை செய்வதற்கும் அதை வந்து ஏரோட்டுவதற்கும் வைத்திருக்கக்கூடிய அந்த மாடுகளுக்கு கிடையாது. எந்த மாடுகளை நாம வைத்து பராமரித்து அதை வந்து நம்ம என்ன செய்வோம், இந்த இனத்தை பெருக்கணுன்றதுதான் நோக்கமா இருக்கும். அதுக்கு வந்து குட்டி போட்டுட்டு பெருகிட்டே போகும். இது மாதிரி உள்ளதுல மட்டும்தான் ஜக்காத் இருக்குது என்பதையும் நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்து பாருங்க, எவ்வளவு இருந்தா ஜக்காத்து கொடுக்கணும். ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு அவ்வளவு தேவை. 50 ஒட்டகம் கிடையாது, 5லேருந்து 9 வரைக்கும் ஒட்டகம் இருந்தா அதுல ஒரு ஆடு. அதுக்கப்புறம் 10லேருந்து 14 வரைக்கும் ஒட்டகம் இருந்துச்சு சொன்னா 2 ஆடு. 15லேருந்து 19 வரைக்கும் ஒட்டகம் இருந்துச்சா 3 ஆடு.
20லேருந்து 24 வரைக்கும் சொன்னா 4 ஆடு. அடுத்து 25 35 வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒட்டகத்துல ஒரு வருடம் பூர்த்தியாகி 2வது வருடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒட்டகத்துல ஒரு குட்டி என்ன செய்வாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்க. இது ஒரு அளவீடு. மாட்டுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா மாட்டுல 30 மாடுல இருந்து 39 மாடு வரைக்கும் இருக்குன்னு சொன்னா அப்போ அங்க என்ன ஒரு தபியன்னு சொன்னா மாட்டுல எதெல்லாம் ஒரு வருடத்தை பூர்த்தி செய்து 2வது வருடத்துல இருக்குமோ, ஒரு வருடத்தை பூர்த்தி செய்தது தான் தபியன்னுவாங்க. அப்ப 30ல இருந்து 39 வரைக்கும் இருக்குன்னு சொன்னா அந்த ஒரு வருடத்தை பூர்த்தி செய்த அந்த குட்டியை கொடுக்கும். 40 மாடுல இருந்து 59 மாடு வரைக்கும் இருக்குன்னு சொன்னா முசின்னா மாட்டுல 2 வருஷத்தை பூர்த்தியாகி 3வது வருஷத்துல இருந்து பாருங்க அதை நாம கொடுப்போம். 60 மாட்டுல இருந்து 69 மாடு வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 2 தபியா, அதாவது இந்த ஒரு வருடத்தை பூர்த்தி பண்ணதுக்கு பாருங்க அது மாதிரி 2 குட்டியை கொடுக்கணும். 70 மாட்டுல இருந்து 79 மாடு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வருடத்தை பூர்த்தி பண்ண ஒரு குட்டி 2 வருடத்தை பூர்த்தி பண்ண மாட்டு 2 சேர்த்து கொடுக்கும். இது என்ன மாட்டுக்கான ஒரு அளவீடு. அடுத்து ஆடுகளை குறித்து ரசூல் என்ன சொன்னாங்க, 40ல இருந்து 120 வரைக்கும் ஒரு ஆடு, 121ல இருந்து 200 வரைக்கும் 2 ஆடு, 201ல இருந்து 300 வரைக்கும் 3 ஆடு, அப்புறம் ஒவ்வொரு நூறுக்கும் ஒரு ஆடு எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகும். இது ஆட்டுல உள்ள அளவீடு அப்படின்றத நாம பார்க்கலாம். அப்ப இது வரைக்கும் நாம ஜக்காத்து எந்தெந்த பொருளுக்கு இருக்குது அப்படின்றத பத்தியும் அந்த 5 பொருட்கள்ல இருக்குது ஜக்காத்துன்றத பத்தி பார்த்தோம். அதுக்கு அடுத்து அதற்கான என்னென்ன நிபந்தனைகள் என்பதை குறித்து நாம தெரிந்து கொண்டோம். அடுத்து பாருங்க, ஜக்காத் என்பதை பொறுத்த வரைக்கும் நாம் யாருக்கு தர வேண்டும் என்பது நமக்கு தெரியும். யாருக்கு தரலாம் யாருக்கு தரக்கூடாது என்பது நமக்கு தெரியும். இந்த 5 வகையை தவிர்த்து மற்றது ஜக்காத்து கிடையாது. ஒருத்தர் அடுக்குமாடி கட்டணம் வச்சிருக்கிறாரு, பில்டிங் வச்சிருக்காரு, வருமானத்துக்கு என்ன செய்யறாரு, அவர் வாடகைக்கு விட்டுருக்கிறாரு, அதுக்கு ஜக்காத்தான அது ஜக்காத்து கிடையாது. அவரிடத்துல அந்த கட்டடங்கள்ல இருந்து ஜக்காத் அந்த அமௌண்ட் ஜக்காத்துக்கு அந்த 85 கிராம் சொல்ற பாருங்க, அவ்வளவு சேர்ந்து அதுல ஒரு வருடம் பூர்த்தி ஆகுதுன்னு சொன்னா அப்பதான் ஜக்காத். இப்ப ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 5 விதமான பொருட்களை மட்டும்தான் ஜக்காத்து, மற்ற பொருட்களை ஜக்காத்து இல்லன்றதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 5 விதங்களை தவிர்த்து மற்றதை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தை பொறுத்தவரை கார் பிசினஸ் பண்றாரு, அவர் என்ன பண்றாரு, 10 கார் வச்சிருக்காரு, வியாபாரம் முதலீடு அடிப்படையில் ஜக்காத்துல அவர் கொடுப்பாரு. தவிர ஒருத்தர் தன்னுடைய தேவைக்காக 10 கார் வச்சிருக்காருன்னு சொன்னா அதுல ஜக்காத்துனா அது எவ்வளவு காஸ்ட்லியான காரா இருந்தாலும் கிடையாது. இப்ப தேவைகளுக்கு வாகனத்தை ஒருத்தர் வச்சிருக்காரோ அதுல ஜக்காத்து இல்ல, எதை வியாபார நிமித்தமா வச்சிருக்காரோ அதுலதான் ஜக்காத்து. அப்ப வீட்டுக்கு ஜக்காத்து இருக்குதா, ஒருத்தருடைய வீடு கோடிக்கணக்கில் மதிப்புள்ளதா இருக்கும், வீட்டுக்கு ஜக்காத்து கொடுக்கணும்னா வீட்டுக்கு இருப்பிடத்துக்கு ஜக்காத்து கிடையாது, அப்ப கட்டணங்களுக்கு ஜக்காத்து கிடையாது. இப்ப ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு நிலத்தை வாங்குறாரு, வாங்கி ஃபியூச்சர் நம்ம வீடு கட்டுவோம் இல்ல தேவைக்கு எதுக்காக வச்சு போடுற மாதிரி என்ன பண்றாரு, கெட்டு வாங்கி போடுறாரு, 10 வருஷம் 20 வருஷம் ஆகுது, அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா இல்ல. ஒருவர் வியாபார நோக்கத்துக்காக வாங்குறாரு, ஒரு இடத்த வாங்கி போடுறாரு, நல்ல விலைக்கு விட்டு விட்டுரும் போடுறாரு, ரியல் எஸ்டேட் மாதிரி பண்றாரு, இது மாதிரி தான் அதுல ஜக்காத்து. அப்ப வியாபார நோக்கத்துக்காக ஒண்ணு வாங்கி போட்டா அந்த நேரத்துல ஜக்காத்து, வியாபார நோக்கம் இல்லாம தன் தேவைக்காக வாங்கி போடுறோம்னா அது ஜக்காத்து இல்ல. இந்த மாதிரிலாம் மார்க்கும் ஜக்காத் சம்பந்தமான சில விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்துது. அப்ப இந்த 5 விதமான பொருட்களை ஜக்காத்து, இது அல்லாத விஷயங்கள்ல வருமானத்துல நமக்கு ஜக்காத் இருக்க தவிர அந்த பொருட்கள்ல இல்லைன்றதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து வாங்க, யார் யாருக்கு ஜக்காத்து கொடுக்கணும், யார் யாருக்கு ஜக்காத்தை தரக்கூடாது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல யாருக்கெல்லாம் ஜக்காத்தை தரலாம் என்பதை குறித்து சொல்லும் போது 9வது அத்தியாயத்துல 60வது வசனத்தை சொல்றோம். அதுல 8 விதமான மக்கள் அல்லாஹ் சொல்றோம், இவங்களுக்கு நம்ம ஜக்காத்தை கொடுக்கலாம். யார் யாரு, இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லிஃபத்தி குலூபுஹும் வஃபிர் ரிகாப் வல் காரிமீன் வஃபீ ஸபீலில்லாஹ் வப்னிஸ் ஸபீல் ஃபரீதத்தும் மினல்லாஹ் வல்லாஹு அலீமுன் ஹகீம். அல்லாஹ் சொல்றான், கடமையான அந்த சதக்கா தர்மம் என்பது, சதக்கான்னு சொன்னா 2 விதமா இருக்கு. ஒண்ணு கடமையான சதக்கா, அதான் ஜக்காத்து. கடமை அல்லாத சதக்கா பொதுவான தர்மம். அப்ப அல்லாஹ் சொல்றான், கடமையான சதக்கா அந்த தர்மத்தை யாருக்கு கொடுக்கணும், ஜக்காத்தை ஃபக்கீர்களுக்கு கொடுக்கணும் 1, மிஸ்கீன்களுக்கு கொடுக்கணும் 2, 3வது யார் அதுல ஊழியம் பண்றாங்களோ வேலை செய்யறாங்க, ஜக்காத்து இதை போய் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு கொடுப்பாங்க பைத்துல் மால், 3வது அவங்களுக்கு கொடுக்கலாம். 4வது யாருடைய உள்ளங்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுமோ அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். 5வது அடிமைகளை விடுதலை செய்யறவங்களுக்கு கொடுக்கலாம், விடுதலை செய்து கொடுக்கலாம். 6வது ஒருவர் கண்ணன் சுமையை சிக்கிட்டாருன்னு சொன்னா அவருக்கு கொடுக்கலாம். 7வது ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதை போராடுபவர், அதாவது ஜிஹாத் செய்பவர் கொடுக்கலாம்.
எட்டாவது வப்னி சபீல். வப்னி சபீல்னா நாடோடிகள், வழிபோக்கர்கள், இவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். இதுதான் அல்லாஹ்விட்டிருந்து வரக்கூடிய அந்த ஃபரீதா, கடமையான விஷயம். அல்லாஹ் ஞானமுடையவன், அனைத்தையும் அறிந்தவன். அப்ப ஜக்காத் என்பது இந்த 8 விதமான மக்களுக்கு தான் அல்லாஹ் தரணுன்றான். இந்த 8 விதமான மக்களுக்கு தான் ஜக்காத்தை தரணும். யார் யாரு கொஞ்சம் விவரத்தை பார்ப்போம். முதல்ல ஃபுகரா, ஃபகீர். ஃபுகரா ஃபகீர் இவங்க ஒரு வகை. ரெண்டாவது யாரு? மிஸ்கின், மசாக்கின். ஃபுகரா யாரு, ஃபகீர் யாரு, மிஸ்கின் யாரு என்று பார்த்தீங்கன்னா ஏறதான் 2 பேருமே. ஏழையில 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபகீர் என்பவர் ஒருவரிடத்துல அவருடைய அடிப்படையான தேவையை பெற்றுக்கொள்வதற்கான வசதி இருக்காது. உதாரணத்துக்கு ஒருவருக்கு ஒரு நாளைக்கு அவருடைய தேவையை நிறைவு செய்வதற்கு 500 ரூபாய் தேவைப்படும். ஆனால் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான் இருக்கும், 150 ரூபாய் தான் இருக்கும். இதை கொண்டு தன்னுடைய தேவையை அவரால் நிறைவு செய்ய முடியாது. இவங்க தான் ஃபகீர், ஏழை. ரெண்டாவது மிஸ்கின். இவங்க யாரு? இவங்களுக்கும் ஒரு நாள் தேவை 500 ரூபாய் இருக்கும். ஆனா இவங்க எப்படிப்பட்டவங்க? ஃபக்கீரை விட கொஞ்சம் மேல, ஒரு 250 ரூபாய், 300 ரூபாய், 350 ரூபாய் வச்சிருப்பாங்க, ஒரு 400 ரூபாய் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த முழுமையான தேவையை நிறைவு செய்யற அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்காது. ஆனா அதுக்கான நெருக்கமான நிலையில் இருப்பாங்க. அப்போ ஏழைகள்ன்றவங்க பரம ஏழைகளா இருப்பாங்க, ஃபக்கீர்ன்றவங்க. மிஸ்கின்றவங்க அவங்க ஏழை தான், ஆனா அவங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். முழுமையா தேவை நிறைவு செய்ய முடியாது, ஏதோ ஒரு அளவு இருக்கும். 500 ரூபாய் ஒரு நாளைக்கு தேவையா இருக்கும், ஒரு 300 ரூபாய் இருக்கும் அவங்க கிட்ட. ஃபக்கீர்னு சொன்னா 100 ரூபாய், 150 ரூபாய், ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு பாதி அளவு கூட அது அவங்க தேவை நிறைவு செய்யற அளவுக்கு இருக்காது. இவங்க தான் ஃபக்கீர். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கலாம்? இந்த மாதிரி ஏழைகளுக்கு கொடுக்கலாம், ஃபக்கீர்களுக்கு கொடுக்கலாம். முதல்ல ஃபக்கீர் என்பவங்க கேட்பாங்க, யாசகமே கேட்டுருவாங்க. சில பேர் தேவை இருக்குன்னு சொல்லிட்டு, சில பேர் நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு தேவை இருக்கும், ஆனா அவங்க யார்ட்டையும் கேட்டுக்கலாம் மாட்டாங்க. அவங்கள என்ன அந்த ஜக்காத்து பெறறதுக்கான லிஸ்ட்ல வருவாங்க. அவங்கள தான் நம்ம மிஸ்கின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 2 விதமான தரப்பில் உள்ளவங்களுக்கும் ஜக்காத்தை நாம கொடுக்கலாம். அடுத்து பாருங்க, மூணாவது வல் ஆமிலின் அலைஹா. ஆமில்னா யாரு? யார் ஜக்காத்தை அந்த பைத்துல் மால்ல வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்களாக இருப்பாங்க, அவர்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ரசூலா காலத்துல ஜக்காத்தை வாங்கறதுக்கு சஹாபாக்கள் பல நாட்களுக்கு போவாங்க, போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. போகும்போது அவங்க பல நாட்கள் அதுக்காக நேரத்தை செலவிடுவாங்க. அவங்களுடைய சொந்த தேவைகள், அவங்களுடைய வியாபாரங்களை விட்டுட்டு போவாங்க. அப்ப அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன? அவங்களுக்கு அதாவது அவங்களுடைய சம்பளம் மாதிரி ஜக்காத்துடைய தொகை என்ன செய்யலாம்? எடுத்து கொடுக்கலாம். அவங்க பணக்காரராக இருந்தாலும் அது கொடுக்கலாம், அவங்க பணக்காரராக இருந்தாலும் தரலாம். அடுத்து பாருங்க, அல்லாஹ் 4வது சொல்றான், வல் முஅல்லிஃபத்தி குலூபுஹும். 4வது ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதி பெற்றவங்க யாரு? யாருடைய உள்ளங்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுதோ. யாருடைய உள்ளம் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தாரு, அவருக்கு நாம் சில உதவிகளை ஜக்காத்தை கொடுத்தோம்னா இன்னும் அவர் மார்க்கத்தில் பிடிப்பா ஆவாரு, அவருக்கு ஜக்காத்தை கொடுக்கணும். அல்லது ஒருவர் இஸ்லாத்தின் மீது ரொம்ப நல்லெண்ணம் வச்சிருக்காரு, இஸ்லாம்னா ரொம்ப பிடிக்கும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்காக ரொம்ப நெருக்கமான ஒரு நிலையில இருக்கிறாரு, அப்படிப்பட்ட என்ன செய்யலாம்? ஜக்காத் தொகை நம்ம கொடுக்கணும். ஏன்னா இது மூலமா அவருடைய உள்ளங்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்படும். அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம்? ஜக்காத்தை கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். அடுத்து பாருங்க, 5வது அடிமைகளை விடுதலை செய்யறதுக்கு ஜக்காத் காசை கொடுக்கணும். ரசூலா காலத்துல அடிமைகள் சில பேர் என்ன செய்வாங்க, எப்படி ஆடு மாடுகள் சந்தையில விற்கப்படுமோ அது மாதிரி மனிதர்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க, அடிமைகளா ஆக்கி வைத்து விற்பனை செய்வாங்க. அப்படிப்பட்ட அடிமைகளை அந்த எஜமானத்துக்கு விடுதலை செய்யறதுக்காக ஜக்காத் தொகையை கொடுக்கலாம். இதை வச்சு நீங்க கேஸ் என்ன பண்ணலாம்? முஸ்லிம்கள்ல யாராவது சிறைச்சாலையில கைதிகளாக இருக்கிறாங்கன்னா, அவங்க வெளியே வர முடியாத நிலை சிக்கி தவிக்கிறாங்கன்னா, அப்படிப்பட்டவங்க விடுதலை செய்வதற்காக என்ன செய்யலாம்? ஜக்காத் தொகையை பயன்படுத்தலாம், கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். அடுத்து 6வது வல்காரிமீன். காரிமீன் என்ன? யார் ஒருவர் கடனாளியா இருப்பார், அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம்? ஜக்காத்தை கொடுக்கலாம். நல்ல வசதியாகி பெருந்துச்சு, திடீர்னு கடன் பட்டாரு, இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம்? ஜக்காத்தை கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கணும். அடுத்து பாருங்க, 7வது அல்லாஹ் சொல்றான், ஃபீ சபீலில்லாஹ். ஃபீ சபீலில்லாஹ்னா என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில்
குர்ஆன்லயும் சுன்னாலயும் எங்கெல்லாம் ஃபீ சபீலில்லாஹ் வருதோ என்ன அர்த்தம்? ஃபீ சபீலில்லாஹ்னு சொன்னா ஜிஹாதுன்னு அர்த்தம். இஸ்லாமிய மார்க்கத்துக்காக இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு கீழே போய் சண்டையிடுவாங்களே, போர் செய்வாங்களே, அந்த மாதிரி பாதையில போறவங்க தான் ஃபீ சபீலில்லாஹ். அப்போ இதுல அவங்க மட்டும் தான் வருவாங்க. இப்ப இந்த ஆயத்தை வச்சுட்டு என்ன பண்ணாங்க சில பேர், ஃபீ சபீலில்லாஹ்னா அல்லாஹ்வுடைய பாதை. அப்ப அல்லாஹ்வுடைய பாதை எல்லா நல்ல காரியத்துக்கும் கொடுக்கலாம். மஸ்ஜித் கட்டுறதுக்கு சக்காத்து காசு கொடுங்க, அதுக்கு கொடுங்க, இதுக்கு கொடுங்க, ரோட்டை போறதுக்கு கொடுங்க, முஸ்லிம்களுடைய பொதுவான ஒரு நன்மைக்கு செய்யறதுக்கு கொடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. அப்படியா இருந்தா அல்லாஹ் தஆலா ஏன் இந்த லிஸ்ட்டை போட்டு சொல்லணும்? அல்லாஹ் தஆலா இந்த 8 விதமான மக்களுக்கு மட்டும்தான் ஜக்காத்தை தரணும்னு சொல்றானா, அப்ப என்ன அர்த்தம்? இது அல்லாத மற்றவங்களுக்கு தரக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ ஃபீ சபீலில்லாஹ்னா யாரை முதல்ல குறிக்கும்? ஜிஹாது தான் குறிக்கும். ஜிஹாது இல்ல மற்ற விஷயங்கள் அதை வரும்னு சொன்னா அதுக்கு என்ன ஆதாரம் தேவை? அப்போ ஜக்காத்ன்றது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்லிருக்கான் அதான் நம்ம செய்ய முடியும். இப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஃபீ சபீலில்லாஹ் என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுபவர்கள் மட்டும்தான் வருவாங்க. மற்ற பொதுவான நன்மையான காரியங்கள் இதுல வராது. அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில போராடக்கூடிய போர் வீரர் அவர் வசதி வாய்ப்பை பெற்றவராக இருந்தாலும் என்ன செய்யலாம்? அவருக்கு ஜக்காத் தொகையை கொடுக்கலாம். ஏழையா இருந்தாலும் கொடுக்கலாம், வசதி வாய்ப்பை பெற்றவராக இருந்தாலும் ஜக்காத்து கொடுக்கலாம். அடுத்து கடைசி அல்லாஹ் சொல்றான் வபனி சபீல், வழிபோக்கர்கள் அப்படின்றான். வழிபோக்கர்கள் எப்படி? அந்த காலத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஊர்களுக்கு பயணம் செய்து போவாங்க. திடீர்னு அவங்களுடைய பொருட்கள் தொலைந்து விட்டாலோ அல்லது தீர்ந்து விட்டாலோ அவங்க தன்னுடைய சொந்த ஊர் வரத்துக்கு பெரிய சிரமமா இருக்கும். இப்போ நிறைய பள்ளிகள்லாம் பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்க, மாதிரி வந்தோம் பஸ்ல போய் என்னுடைய பஸ் தொடர்ந்து போச்சு, ஏன் ஊருக்கு போனோம், என்கிட்ட காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, மாதிரி நிறைய பேர் வந்து பள்ளிலாம் கேட்பாங்க. இப்படிப்பட்ட வழிபோக்கர்களுக்கு என்ன செய்யலாம்? ஜக்காத்து கொடுக்கணும். அப்ப ஜக்காத் என்பது இந்த 8 விதமான மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். பள்ளிவாசலுக்கு ஜக்காத்து தொகை தரலாமான தரக்கூடாது. ஏன்? பள்ளிவாசல் என்பது இந்த 8 விதமான கேட்டகரியில் அல்லாஹ் தஆலா சொல்ல. ஃபீ சபீலில்லாஹ் என்பது ஜிஹாத் மட்டும்தான் வரும், மற்றதெல்லாம் வராது. அதனால பள்ளிவாசலுக்கு ஜக்காத்து தரக்கூடாது. மதரசாக்கு ஜக்காத் தரதா இருந்தா கூட மதரசால படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுடைய அடிப்படை தேவை, உணவு, தங்கறதுக்கு இடம், மருத்துவம், சாப்பாடு, ஆடை, இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் கொடுக்கலாம். உஸ்தாதுக்கு ஃபீஸ் கட்டணும், அவருக்கு சம்பளம் கொடுக்கணும், அதை பயன்படுத்தணும், மற்ற டியூஷன் ஃபீஸ் கட்டணும், அதுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க முடியாது. அந்த குழந்தைகளுடைய அடிப்படை தேவைக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். அப்போ ஜக்காத் என்பது இது மாதிரி உள்ள விஷயங்களுக்கு மட்டும்தான் தரப்பட வேண்டும். 8 விதமான மக்களுக்கு மட்டும்தான். நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஜக்காத் விஷயத்துல கூட நிறைய பேர் வந்து என்னவோ சில பேர் 500, 1000, 1500 நம்ம மொய் வைக்கிற மாதிரி என்ன பண்றாங்க, ஜக்காத் தொகை கொடுத்துட்டு போறோம். அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ் மீது கடமையாக்கிய ஒரு கடமை. அந்த கடமை எவ்வளவு மார்க்கும் வந்தா கொடுக்கணும்னு சொல்லுதோ, எந்த அளவு கொடுக்கணும்னு சொல்லுதோ அந்த அளவு கொடுத்துட்டு ஒண்ணு. ரெண்டாவது, அதை கொடுக்கும்போது யார்கிட்ட கொடுக்க சொல்லுதோ அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். நம்ம யார்கிட்டயா கொடுத்துட்டு போறோம்னா ஜக்காத்து கொடுத்த மாதிரி ஆக மாட்டோம். கரெக்டான அவங்களுக்கு தேவையுள்ளவங்க அணுகி நம்ம கொடுக்கணும். இந்த 8 விதமான தரப்புல உள்ளவங்க தான் நம்ம அணுகி கொடுக்கணும் ஜக்காத். ஒருத்தர் யாருன்னு வந்தாரு கேட்கிறாரு, நான் ஏழ்மையில இருக்கிறேன், நமக்கு தெரியல, ஏழ்மையில இருக்கிற மாதிரி தெரியுது, கொடுத்துடுறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவர் வந்து ஆள் சரியில்லை, ஏமாத்திருக்கான்னு தெரியுதா, நமக்கான அந்த கடமை நிறைவேற்று. தெரிஞ்சே நம்ம கொடுக்கறது தான் தப்பு. ஒரு ஆளை பத்தி நம்ம பார்த்து ஏழைன்னு சொல்றாரு, வெளிப்படையா ஏழைன்னு தன்னை அறிவிக்கிறாரு, ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் அவருடைய பேச்சு நாணயமானு சொல்லி நம்பி கொடுத்துடுறோம். பிறகு நமக்கு தெரிய வருது ஆள் சரியில்லைன்னு சொல்லி நமக்கான நன்மை கிடைச்சிடும். அப்ப ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 8 விதமான மக்களுக்கு மட்டும்தான் தரணும். இது அல்லாத மற்றவங்களுக்கு ஜக்காத்து இல்லை. மற்ற பொதுவான தர்மங்களை எப்பனாலும் யாருக்குனாலும் செய்யலாம். அல்லாஹ்வின் பாதைன்னு சொல்லி மற்ற என்னென்ன காரியங்கள் நன்மையான காரியங்கள் இருக்கோ பொதுவான தர்மத்தை பண்ணலாம். ஜக்காத் தொகையை நம்ம என்ன செய்யணும், இதுக்காக மட்டும்தான் இந்த 8 விதமான மக்களுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, யார் யாருக்கெல்லாம் ஜக்காத்து தரக்கூடாது, ஜக்காத் என்பதை யார் யாருக்கெல்லாம் தரக்கூடாது என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். முதலாவது, ஜக்காத் என்பது பணக்காரர்களுக்கு தரக்கூடாது. பணக்காரனா யாரு? அவங்க வீடு வந்து பெரிய பில்டிங் வந்து பங்களா கணக்கில் இருக்கணும், அவங்க வீட்டில் வந்து கார் இருக்கணும், மற்ற வசதி வாய்ப்பு இருக்கணும். இது இல்லை அளவுகள். இஸ்லாமிய மார்க்கத்தில் பணக்காரர்கள் என்பது ஜக்காத் விஷயத்தில் யாருன்னு சொன்னா, யாரிடத்துல அந்த ஜக்காத்தை கொடுப்பதற்கான நிசாபை பெற்றிருக்காங்க அவங்க. ரசூலா சொல்றாங்க, அகனியாய் அவங்கள்ட்ட முஸ்லீம்கள்ல இருந்து யார் பணக்காரரா இருக்காங்களோ அவங்க ஜக்காத்தை வாங்கி ஏழைகளுக்கு திருப்பி கொடுங்கன்னு நாங்க ரசூலா, ஏழைகளுக்கு கொடுங்கன்னாங்க. அப்போ ஜக்காத்தை வாங்கக்கூடியவங்களுக்கு ரசூலா என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க, அகனியான்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அப்படின்னா அர்த்தம், அகனியான்னா நம்ம விலைக்கு வைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய டாடா பிர்லா மாதிரி இருக்கும், பெரிய பெரிய பணக்காரர் இருக்கும், அப்படி இல்லை.
யார் ஜக்காத்தை கொடுக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட இது இருக்குதோ அவங்க என்ன இஸ்லாமிய அந்த ஜக்காத்துன்ற அந்த பாடத்துல அவங்க பணக்காரங்க, அவ்வளவுதான். அதுல என்ன செய்வாங்க, அவங்க அதுக்கான நிசாபம் வந்துச்சு சொன்னா அவங்க ஜக்காத்தை கொடுத்துருவாங்க. அப்போ யார் பணக்காரர்களா இருக்கிறாங்களோ, வசதி பெற்றவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு ஜக்காத்து வாங்கக்கூடாது, அவங்களுக்கு கொடுக்க கூடாது. ரெண்டாவது, யார் நல்ல உடல் வலிமையை பெற்று வேலை செய்வதற்கான அந்த உடல் ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறாங்க, அப்படிப்பட்டவங்களும் கொடுக்கக்கூடாது. ஹதீஸுகள்ல வருது, அஹ்மது வரக்கூடிய ஹதீஸ், அபுதாவுல வருது, ஷேக் அல்பானி இந்த ஹதீஸ் சஹீஹ் சொல்லியிருக்காங்க. லா ஹத்த ஃபீஹா லிகனியின் வலா லிகவியின் முக்தஸிப். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஜக்காத் தொகை என்பது யாருக்கு இதுல பங்கு கிடையாது, பணக்காரர்களுக்கும் நல்ல வலிமையான என்ன செய்யக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய அந்த திடகாத்திரமான உடல்நிலை பெற்றவர்களுக்கும் இல்லைன்னு நாங்கள் சொல்லலாம். அப்ப அப்படிப்பட்ட ஜக்காத்து தரக்கூடாது. ஏழை மக்களுக்கு உதாரணத்துக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்பில் இருக்கிற இது ஏழ்மையில் இருக்கார், நல்ல உடல் வலிமை பெற்றிருக்காரு, ஏழ்மை வந்து அவர் கொடுக்கலாம். இங்க என்ன சொல்லப்படுது, உடல் வலிமையை பெற்று சம்பாதிக்கிறான்னு சொன்னா அவரை நினைச்சு தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றத பார்க்கணும். ஆகவே ஜக்காத் என்பது வசதி வாய்ப்பு பெற்றவர்களும் கொடுக்கக்கூடாது அப்படின்றத பார்க்கணும். அடுத்து பாருங்க, ரெண்டாவது, ஜக்காத்து யாருக்கு கொடுக்க கூடாதுன்னா அசலுக்கும் தரக்கூடாது, ஃபராவுக்கும் தரக்கூடாது. என்ன அர்த்தம், யார் நமக்கு மூலமாக இருப்பார்களோ, அடிப்படையா இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு மகன் தன்னுடைய தாய், தந்தை, தாத்தா, பாட்டி இவங்கெல்லாம் ஜக்காத்து தரக்கூடாது. ஏன், அவர்களை பராமரிப்பது அந்த பையன் மீது கடமை. அப்ப ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுக்கு தரலாமானா தரக்கூடாது. இதுல ஜக்காத்து காசு பெற்றோர்களுக்கு தரக்கூடாதுன்றீங்க. ஜக்காத்தை விட அவங்களுடைய தேவைகளை, அவங்களுடைய உரிமையை பராமரிக்கிறது இஸ்லாத்துல மிக முக்கியமான விஷயம். அந்த கடமை எல்லாம் செஞ்சு மிச்சமா இருந்தா தான் ஜக்காத்தை கொடுக்கணும், விளங்குதுங்களா? அதனால பெற்றோர்களுக்கு ஜக்காத்தை தரலாமானா தரக்கூடாது. அதே மாதிரி வந்து தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, தாத்தா தாத்தி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாமா, அவங்களுக்கு தரக்கூடாது. ஏன், அவங்கள பராமரிக்கிறது இவங்களுக்கு கடமை. அந்த பராமரிப்பு செலவெல்லாம் போய் மிச்சம் இருந்தா தான் ஜக்காத்தே கடமையாகும். அப்போ யார் அடிப்படையா இருப்பாங்களோ, அசலா இருப்பாங்களோ அவங்களுக்கு ஜக்காத் தரக்கூடாது. அதே மாதிரி ஃபராவுக்கும் தரக்கூடாது. ஃபரானா என்ன, ஒருத்தர் நல்ல வசதியா இருக்காரு, அவருடைய மகன் இருக்கிறாங்க ஏழ்மையில இருக்கிறாரு, அல்லது மகள் இருக்கிறாங்க ஏழ்மையில இருக்காங்க, அவங்களுக்கு ஜக்காத்தை கொடுப்பாருன்னா ஜக்காத் தரக்கூடாது. அவங்களுடைய ஏழ்மையை போக்குறதுக்கு அவர் தன்னுடைய சொத்து பத்து என்னவோ, அவருடைய செலவு என்னவோ அதை அவர் பூர்த்தி செய்வார். ஜக்காத் என்பது ஏழை மக்களுக்கு ஒருத்தவருடைய அடிப்படையான தேவைகள்லாம் நிறைவேறி பூர்த்தியாகி மிச்சம் இருந்தா தான் கொடுக்கணும். அதனால தந்தை வந்து, உதாரணத்துக்கு தந்தை வசதி வாய்ப்பா இருக்கிறாரு, மகன் திருமணமாக இருந்தாலும் அவர் வந்து பெரிய வசதி வாய்ப்பு இல்லை, ஏழ்மையில் இருக்கிறாருன்னா அந்த தந்தை தன்னுடைய மகனுக்கு அவருடைய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வார். ஜக்காத் தொகையை தரமாட்டார். ஜக்காத்து யாருக்கு, குழந்தைகளுக்கு தரக்கூடாது, மகனா இருந்தாலும் சரி மகளா இருந்தாலும் சரி. சரி, இப்ப சகோதரிகளுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாமா நீங்க பாத்தீங்கன்னா, சகோதரிகளை பராமரிப்பது சகோதரன் மீது கடமையாக இருக்கக்கூடிய நிலை ஒன்று இருக்கு. எப்போ, திருமணத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு நிலை. நம்ம பகுதியில் எப்படி இருக்கும், நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய சகோதரி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தந்தை வீட்டை சார்ந்திருப்பாங்க, சகோதரர்களை சார்ந்திருப்பாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு கணவன்மார்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்குன்னு மகன்கள்லாம் வந்துடுறதுக்கு அப்புறம் அவங்க அதுக்கான பொறுப்பை எடுத்துக்கிடுவாங்க. அப்போ அந்த திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பராமரிக்கக்கூடிய கடமை எப்படி இருக்குன்னு சொன்னா அப்ப ஜக்காத் தர முடியாது. அந்த பராமரிப்புன்ற கடமையை நீங்க அவங்க போயிட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு குடும்பம் உருவாயிடுச்சு, அவங்களுடைய குடும்ப சூழல் தேவைகளோட அப்ப அவங்களுக்கு கொடுக்கலாம். மகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஜக்காத் தரலாமா அப்படின்னா தர முடியாது. மகன் எப்படி தர முடியாது, அதே மாதிரி மகன் எப்படி தாய் தந்தையை பராமரிக்கிறது கடமையா இருக்கோ அதே மாதிரி மகளுக்கும் அந்த கடமை இருக்குது. அதனால அவர்கள் தரமாட்டார்கள். அப்ப அசலும் பெற முடியாது, புருவும் பெற முடியாது அப்படின்றத நாம பார்க்கணும். அடுத்து பாருங்க, ஜக்காத் யாருக்கு நாம தரக்கூடாதுன்றதுல மூணாவது, காபீர்களுக்கு ஜக்காத் தரக்கூடாது. யாரு காபீரா இருப்பாங்களோ அவங்களுக்கு ஜக்காத் தரக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு மார்க் ஒரு அடிப்படை சொல்லுது. எதை மார்க்கத்துல கடமையான தர்மம், ஜக்காத்துக்கு கடமையான தர்மம், அந்த மாதிரி தர்மத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னா பாருங்க, முஸ்லீம்கள்லயே யார் பணக்காரர் இருக்காங்களோ அவங்களுக்கு வாங்கி, முஸ்லீம்களே யார் ஏழையா இருக்கா அவங்களுக்கு கொடுப்பாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ஜக்காத் என்ற கடமையை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, காபிர்களுக்கு தரக்கூடாது, முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் தரணும். அதே நேரத்துல ஒருவருக்கு ஜக்காத் தொகையை கொடுத்தா இஸ்லாத்துக்கு வந்துடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு மேலோங்கி இருக்குன்னு சொன்னா அப்படிப்பட்டவங்க கொடுக்கலாம். அந்த மாதிரி காப்பீடு ஏன் அவங்க கும்பிட்டு விட்டு வெளியே வரதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும், அந்த ஒரு சந்தர்ப்பத்தை மட்டும் கொடுக்கலாம். இன்னும் சில அறிஞர் என்ன சொல்றாங்க, இந்த வசனத்தை வச்சு
உதாரணத்துக்கு சில பேர் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக இருப்பாங்க, ரொம்ப முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன செய்வாங்க, செயல்படுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏதாவது கொடுத்தா கொஞ்சம் அமைதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி